ஈரடி சிந்து பாடி 100 அடி நடந்து வந்து பாரடி நான் தான் இங்கே பைந்தமிழ் பெண்ணே என்று பா ரதம் ஏறி வந்தால் பா ரத மக்கள் நெஞ்சில் சீரதன் சிறப்பினாலே என் சிந்தை கவர்ந்து புத்தாண்டு பட்டிமன்றத்தில் கலியிடம் புரிகின்ற அன்னையே தமிழே உன்னை வணங்குகிறேன். மதிமுகம் ஒளிர்கிறது, மன இருள் மறைகிறது, மங்கள முழக்கம் கேட்கிறது, மானுடம் வெற்றி காண்கிறது. அந்த மானுடம் வெற்றி காண்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பில் காணிக்கை மலர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லா மனுஷனும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எவனும் நிக்கிற மாதிரி இல்லை, நிரந்தரமாகவும் இல்லை, ஸ்டெடியாகவும் இல்லை. சித்தம் போக்கு, சிவம் போக்கு, ஆண்டி போக்கு, அதே போக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் நிறைய பிரச்சனை எனக்கு அப்படின்னா அவன் போய் ஒருத்தன்கிட்ட கேட்டான். அவன் என்ன சொன்னான், ஒரு நல்ல சாமியா இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போடா சரியா பண்ணிடுவார். அவன் நேரா போனான், சாமியார் காலில் விழுந்தான். சாமியார் என்னப்பா பிரச்சனை? சாமி, எனக்கு ஏராளமான பிரச்சனை, ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சாமியாரு மனசுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்க பயந்துக்கிட்டு தாண்டா நான் சாமியார் ஆனேன், எனக்கு அந்த பிரச்சனை ஜமாளிக்காகத்தானே இங்க ஒடியாந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கழுத்துல அவன் நெத்தியில ஒரு நீரை பூசினான். அவன் நினைச்சுக்கிட்டான் சாமி நம்மளுக்கு நீர் பூசி மந்திரம் சொல்லி நீர் பூசுறாருன்னு நினைச்சுக்கிட்டான். அது மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. அப்புறம் அந்த சாமியார் தட்டுல ஒரு 500 ரூபாய் போட்டான். போட்ட உடனே அவன் உதவியாளர் அங்கிருந்து வந்தான். சாமியார்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வின்னா கேளு சார் அப்படின்னா. சாமியார் இருப்பா இவனை பார்த்துக்கிட்டு அமைதியா கண்ணை மூடிட்டு இருந்தாரு. சுவாமி, உங்களுக்கு ஞானம் வந்த பின்னாடி நீங்க துறவு பூண்டீங்களா இல்ல துறவு பூண்ட பின்னால உங்களுக்கு ஞானம் வந்துதான்னு கேட்டான். சாமியாரு, எனக்கு ஞானம் வந்ததுக்கு பின்னதான்டா துறவு பூண்டேன் அப்படின்னாரு. இவன் உடனே இவனுக்கு புரியல. அப்படியா சாமி, எனக்கும் ஞானம் வருமா அப்படின்னாரு. ஞானம் உனக்கு வருதோ எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி ஞானத்தை கட்டினதுக்கு பின்னாடி தான்டா நான் துறவியானேன் அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி அவன் மனசுக்குள்ளார அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த இவனுக்கு புரியல. உடனே எல்லாரும் இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கு முடிவு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தேடலுக்கு போயிடுறான். அதுக்காக பணம் செய்யறான், அதுக்காக ஏராளமான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறான். எவனுக்கும் எது நவீனம் எது நவீனம் இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் நவீனம் இல்லைன்னா அந்த நாடே இல்லை, நவீனத்தை பயன்படுத்தலைன்னா வீடே இல்லை. அது மாதிரி சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நவீன சாதனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பழைய காலத்து ஊடகங்களோ பழைய காலத்தினுடைய பொருட்களோ இப்போது நம்ம யாரும் பயன்படுத்துறதில்லை. விவசாயத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, வீட்டிலும் சரி, பள்ளியிலும் சரி, கல்லூரியிலும் சரி, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு எங்க பாரு எல்லாமே நவீனம். எல்லாம் நவீன தொழில்நுட்பம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, பையன் திருக்குறள் சொல்ல சொன்னா கூட அவன் நவீனமா எழுதி வைக்கிறான். ஒரு பையன்கிட்ட பரீட்சைக்கு கேள்வி கொடுத்த உடனே பையன்கிட்ட வாய்மையை பற்றி குறிப்பு எழுதுக. பையன் எழுதுனான். இவன் ஒரு குறிப்பு எழுத சொன்னா ஒரு பக்கம் எழுதுனான், மீதி எந்த பையனும் அதை சாய்ஸ்ல விட்டான். பல பேர் 2 லைன் 3 லைனோட விட்டான். ஏன்னா வாய்மைங்கிற அதிகாரம் பத்தி அவன் படிக்கல, ஆனால விட்டான். அதை படிச்ச உடனே நாடி போயிட்டேன். ஓஹோ இப்படிக்குதா. அவன் எழுதுறான், சார் வாய்மைன்னா என்ன அப்படின்னு எழுதி சொல்லிட்டு, வாய்மை என்றால் பெண்கள் தாங்கள் வாயிலே உதட்டிலே தடவி இருக்கிற வாய்மை தான் வாய்மை எனப்படும் அப்படின்னா. ஏனாது அப்படின்னு பாட்டு அடுத்து படிச்சுக்கிட்டு போனா, அவர்கள் தங்களுடைய புடவைக்கு தகுந்த மாதிரி அந்த உதட்டினுடைய வாய் மையையும் பல நேரங்கள் மாற்றுவது உண்டு அப்படின்னா. சரிட்டு இந்த பையன் இவ்வளவு தூரம் அவங்க எழுதுறானேன்னு மறுபடியும் மேல படிச்சுக்கிட்டு போனா மறுபடியும் ஒண்ணு எழுதுறான். கருமையும் உண்டு, எங்கள் ஆண்கள் தலையில் வெள்ளி முடித்து விட்டால்
கருமை தடவுவார்கள், அவர்கள் கருமைப்படுத்தி இளைஞராக காட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு எழுதனா சார். கை மையின்னு ஒண்ணு உண்டு, அது 5 வருஷத்துக்கு முன் ஒரு தடவை நம்ம கையில வைப்பாங்க. இந்த கை மைக்காக நிறைய பேர் கையூட்டி வாங்கிட்டு என்ன அவங்களுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டதனுடைய விளைவாய் கைமையும் இன்றைக்கு நிலைத்து நிற்கவில்லை. இதைத்தான் வள்ளுவர் எழுதியிருக்கிறார்னு முடிச்சான். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத அப்படிங்கறத மாறி இன்னைக்கு வாய்மையினுடைய இலக்கணமே மாறிக்கொண்டிருக்கிறது, நவீனமாயிருச்சு. இலக்கியம் நவீனமாய் போச்சு. ஏன்னா பாதி பேரு இலக்கியம் படிப்பதே இல்லை. ஒருத்தனை கேட்டேன், டேய் இலக்கியம்னா என்னையா பெரிய இலக்கியவாதிங்கிறான். சார் இலக்கியம்னா சார் சங்க இலக்கியம் சார், திருக்குறள் சார், என்ன இந்த திரைப்படம் கூட இலக்கியம் சார். டேய் இலக்கியம்னா என்னையா அதை சொல்லியா அப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொல்காப்பியன் சொல்றான், இலக்கு எது என இயம்புவதே இலக்கியம். அதை இந்த நவீன இலக்கியவாதிகள் புரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. எது இலக்கு, உன்னுடைய கொள்கை என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய கடப்பாடு என்ன, உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு எது சொல்லுதோ அதுதான் இலக்கியம். அதைத்தான் என்னுடைய இலக்கியங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொண்டிருந்தது. ஆனால் எல்லாரும் அதை நம்ம விட்டுட்டோம். விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு இலக்கணத்தை பற்றியும் தெரியவில்லை, இலக்கியத்தை பற்றியும் தெரியவில்லை. இலக்கணம்னா ஒருத்தனை கேட்டா அவன் சொல்றான், சார் அது சார் இப்படி சீர் பிரிக்கிறது, இப்படி உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து சாருங்கிறான். அப்படி இல்லடா, இந்த இலக்கியம் எழுதுவதற்கு எது இலக்கியத்தை கணம் பண்ணுகிறதோ அதுதான் இலக்கணம். இலக்கியத்தை கணம் பண்றதுனால அது இலக்கணம். அது எப்படி எழுதணும், எந்த முறையில் எழுதணும்னு இப்ப நவீன தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிற காரணத்தால் மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் ஒரு வெளிச்சத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு சமூக எழுச்சியை நாம் கொடுக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனையா பாக்குறான். ஒருத்தன் கத்திரிக்காய் எனக்கு அலர்ஜி சார்னா, வேணாம்னா நீ விட்டுறாண்டா, கத்திரிக்காய் சாப்பிடாத. ஒரு சிலருக்கு அதுவே எனர்ஜி ஆகுது, சிலருக்கு எனர்ஜி, சிலருக்கு அலர்ஜி. அலர்ஜி ஆக்கணும் விட்டுருணும், எனர்ஜி ஆக்கணும் எடுக்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு தொழில்நுட்பமும். உனக்கு வேணுமா வச்சுக்கோ, வேணாமா விட்டுரு அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த நவீன தொழில்நுட்பம்லாம் சார் வரமா இல்ல சாபமா கேக்குறாங்க. நாம பதில் சொல்லி ஆகணும். வழக்கமா பட்டிமன்றத்துல எல்லாரும் ஒரு போடி வைப்பாங்க, அதுல நின்றுட்டு தான் பேசுவாங்க. இன்னைக்கு நாம் அதுக்கு மாற்றாக ஒரு புதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க, உட்கார்ந்து பேசுங்க. காரணம், இவர்கள் உட்கார்ந்து பேசுகிற போதுதான் தமிழ் எழுந்து நிற்கும். தமிழ் எழ வேண்டும், தமிழ் உணர்ச்சிகள் எழ வேண்டும், தன்மானம் நிலைத்து நிற்க வேண்டும். தமிழர்களுடைய பெருமையும் வீரமும் வெற்றியும் சிறப்பும் உலக அரங்கத்தில் நிலை பெற வேண்டும் என்றால் இவர்கள் அமர வேண்டும், இவர்களுடைய பேச்சு உயர வேண்டும். இவர்கள் அமர்ந்தாலும் இவர்கள் பேச்சு உயர்கிறது, உன்னதம் படைக்கிறது, தொட்டவர்களை கேட்டவர்களை உசுப்புகிறது, அவர்களை ஒரு சமூக விஞ்ஞானத்தை உணர்கிற வகையிலே, ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குற வகையிலே அவர்களை எடுத்து செல்ல வைக்கிறது என்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அணியிலே வந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அமர்ந்தே பேசுகிறார்கள். நீங்கள் அமர்ந்தாலும் தமிழ் எழுந்தும் ஏற்றம் பெறும் என்கின்ற பதிவினை இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு, என் தமிழ் உறவுகளுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். காரணம், பல பதிவுகளை நாம் விட்டுவிட்டோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு நாம் தள்ளாடி நிற்கிறோம், தடுமாறி நிற்கிறோம். ஒண்ணும் இல்ல, இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல கலைஞனானாம் இலங்கை வேந்தன் ஒரு வரி வரும். எல்லா பேராசிரியரும் சொல்றாங்க இந்த வரி வர்றது கம்பராமாயணம்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
கம்பராமாயணத்துல இப்படி ஒரு வரி இல்லவே இல்லை. தேடி தேடி பிடிச்சாலும் உடனே என்ன பண்ணாங்க, தமிழர்கள் முடிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு வரியே இல்லையே, நீங்கெல்லாம் எப்ப பாரு கம்மன் சொன்னான் கம்மன் சொன்னான்னு சொல்றீங்களே, எங்கடா சொன்னான் அப்படின்னு கேட்ட போது அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு குப்பத்தில் இருக்கிற திராவிட பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு புத்தகம் போட்டு ஆய்வு செஞ்சாங்க. போட்டா அதனுடைய இதுல கம்பனை பற்றி மிக அதிகமாக எழுதியது அருணாச்சல கவிராயர். ஆனால் அவர் தான் எழுதியிருப்பார்னு ஒரு முடிவு பண்ணி வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி தான் எங்களை போன்ற குழு தேட துவங்கியது. தேடியதன் விளைவாக அருணாச்சல கவிராயரும் அதை எழுதவில்லை. அப்ப இந்த பாட்டை தேடி போனா ஏறத்தாழ வினோத ரசமஞ்சரி அப்படிங்கிற தொகுப்புல அஷ்டவதானி வீராசாமி செட்டியார் உழவர்களுடைய நிலைமைக்காக ஒரு பாடலை ஒருத்தர் பதிவு பண்ணிக்கிறார். ஒரு பேர் போல அந்த பாடலை அதில் தொகுத்துக்கிறாங்க. அந்த பாடல்ல என்ன சொல்லுது, விடங்கொண்ட மீனை போல, வெந்தணல் மெழுகு போல, படங்கொன்ற பாந்தல் வாயில் பற்றிய தேரை போல, திடங்கொண்ட ராமபானம் செலுங்கள துற்ற போது கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தன் ஒரு அற்புதமான பாடல் கிடைச்சது. இதை இன்னும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு சேரவில்லை. ஏனென்றால் அந்த பாடலினுடைய அர்த்தம் என்னன்னா, விடங்கொண்ட மீன் கடிச்சிச்சுன்னா துடி துடிக்க வச்சிடும் கொஞ்ச நேரத்துல வழியில. அதே மாதிரி மெழுகு நெருப்புல பட்டா உருகிடும். அதே மாதிரி ஒரு அறிவியல் செய்தி அந்த பாட்டு பதிவு பண்ணுது. என்னடா சொல்லுது அப்படின்னா, பாம்பு வாயில தவளை மாட்டிக்கிச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடிக்கும். இதுல என்ன செய்தின்னா, பாம்பு தண்ணி குடிக்காது. அப்படி பாம்பு தண்ணி குடிச்சுன்னா அதனுடைய விஷம் உள்ள போயிடும். அதுக்காக பாம்பு என்ன பண்ணும், கிராமப்புற வயல்வெளியில அந்த தவளைய நிறைய தண்ணி இருக்கும், அந்த தேரை மாதிரி இருக்கும், அந்த தவளை இப்படி கடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கும். அது கயா கயா கயான்னு வயல்வெளியில கேட்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேவையானப்ப அதை கடிச்சு அந்த தண்ணியை உறிஞ்சிக்கும். அது மாதிரி ஒரு விவசாயி காலமெல்லாம் உழைச்சிட்டு தாங்க வாங்கின கடனுக்கு அந்த நெல்லை அழுது விட்டு வெறுங்கையோட அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நிக்கிறானே, அதை ராமன் வரம் கொடுத்த ராமனிடமே ராவணன் இந்த மாதிரி இந்த விவசாயி தன்னுடைய நிலத்தெல்லாம் கொட்டாங்கிற ஒரு அரிய செய்தியை, ஒரு விவசாயினுடைய நிலைமையை சொன்ன பாடலை இவனுக்கு கொண்டு வேற மாதிரி திசை திருப்பி விட்டானுங்க. அதனால இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சமூக இலக்கியத்தை, வரலாறை, அறிவியலை, ஆன்மீகத்தை, புதிய விஞ்ஞான யுத்திகளை நாம் வடிவெடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற இந்த விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகள், நவீன கண்டுபிடிப்புகள் நம்மளுக்கு வரமா வருதா இல்ல சாபமா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுனால இன்னைக்கு மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் அதற்கான ஒரு தீர்வினை உலக அரங்கத்திற்கு எழுப்புகிறோம். நாம இங்க இருந்து உலக அரங்கத்திற்கு ஒரு புதிய தீர்ப்பினை கொடுக்கிறோம். அந்த தீர்ப்பினை எழுதுவதற்காக 4 தமிழறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். டாக்டர் பேராசிரியர் ஈஸ்வரி அம்மையார், தமிழே தமிழ் உணர்வே என்று இலக்கியத்திற்காகவும் ஆய்வுக்காகவும் தன்னை அர்ப்பணித்த மிகப்பெரிய தமிழறிஞர் அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு இணையாக, அவருக்கு உதவி செய்வதற்காக இந்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய நல்லாசிரியர் லதாமா வந்துக்கிறாங்க. அண்மை காலத்தில் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் இவற்றில் கொடிகட்டி பறக்கிறார்கள். அதை போலவே கடந்த 30 ஆண்டுகளாக இலக்கிய சுடர் சுமதி விஜய், வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான், கண்டெடுத்த முத்து, இமை பொழுதும் சோர்வில்லாமல் உழைப்பவர், நாளெல்லாம் தமிழ் முழக்கத்தால் வளம் வருபவர், காலத்தின் வரலாறாய் மின்னி சுடர் விடுபவர், நல்ல பேச்சாளர், நல்ல சமூக சிந்தனையாளர். அவருக்கு இணையாக நல்லாசிரியர் நாராயணமூர்த்தி ஐயா வந்திருக்கிறார். தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்ற பெரிய ஜாம்பவான். அவரு எப்படின்னா அஷ்டவதானி, மிமிக்ரி பண்ணுவார், கவிதை படிப்பார், எழுதுவார், அதே மாதிரி
தத்துவ பாடலுக்கு ஆடலுக்கு அபிநயம் பிடிப்பார். அதை மீறி மக்கள் தொண்டை தன்னை ஐக்கியப்படுத்தி நல்ல தலைமையாசிரியராக உலா வரும் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறார்கள், அதிலிருந்து என்ன விவாதம் வருகிறது என்பதை அடிப்படை தீர்வாக வைத்து உலக அரங்கிற்கு மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் ஒரு புதிய தீர்ப்பினை நாம் எழுதப் போகிறோம் என்பதாக சொல்லி, முதலில் வரம் வர வேண்டும். சாபத்தை முதல்லயே கொடுத்துடக்கூடாது. வரம் முதல்ல வரணும். அந்த வரம் வந்தால்தான் சாபம் நீங்கும் என்பதற்காக முதலில் வரம் அணியினுடைய பொறுப்பில் இருந்து இலக்கிய சுடர் சுமதி அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்கள் தன் அணியினுடைய வாதங்களை ஒரு 10 மணித்துளிகளுக்குள் கம்பீரமாக வைக்க வேண்டும். அவருடைய வாதங்களுடைய கருத்துக்களை மையமாக வைத்து எதிரணியினர் எதிர் விவாதம் செய்வார்கள். எனவே இப்போது சுமதி விஜய் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் கைத்தட்டலோடு. நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அன்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அறிவு அதிகமா இருக்கும், சில பேருக்கு மனித நேயம் அதிகமா இருக்கும். இந்த 3 பண்புகள், அன்பு, அறிவு, மனித நேயம் ஆகிய 3 பண்புகளையும் கொண்ட நடுவர் அவர்களுக்கு, தங்கமான நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. சொல்லாதீங்கம்மா, கடத்திட்டு போயிட போறாங்க. ஏனென்றா இப்பதான் எனக்கே வெள்ளி முளைச்சிக்குது. நம்ம கிட்டயே வெள்ளி இருக்கும்போது நாம ஏன் வெள்ளி வாங்க, நான் வாங்காத இருக்கிறேம்மா. இன்னொன்னு, நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, ஆனா 3 பண்புகளை சொல்லிட்டீங்க, ஒன்ன விட்டுட்டீங்க. வம்பு வாங்குறவங்க இருக்கிறாங்க. முக்கியமா நீங்க வம்பு தான் இந்த நாட்டுல தம்பி தம்பி நட போட்டுட்டு இருக்குது. ஐயா, தங்கமான நடுவர் தான் சொல்றாங்கய்யா, உங்க குணம் தங்க மாதிரி. ஆனா இன்னைக்கு 10 சவரன் சங்கிலிய போட்டிருந்தீங்கன்னா உங்களை கடத்திட்டு போவாங்க. உங்க குணம் தங்கம், உங்களை யாரும் கடத்த முடியாதுங்கய்யா. அதனால உங்களை யாரும் கடத்த முடியாது. இப்பொழுது என்னுடன் பேசுகின்ற அணியை சார்ந்த நாராயணமூர்த்தி ஐயா அவர்களையும், எதிரணியை சார்ந்த ஈஸ்வரி அம்மா, லதா அம்மா மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கும் கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நவீன தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இன்றைக்கு காலையில இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எல்லாரும் என்கிட்ட ஒரு போன் பண்ணி அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் லொகேஷன் அனுப்புங்க மேடம், கொஞ்சம் லொகேஷன் அனுப்புங்க மேடம் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் லொகேஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். இந்த லொகேஷன் அனுப்புறது மூலயமா நான் என்ன சொல்றேன்னா, அந்த லொகேஷன் என்பதே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நவீன வளர்ச்சி தானே. இந்த நவீன டெக்னாலஜி காரணமா தான் இன்னைக்கு எல்லாருமே கரெக்ட் டைம்ல, ஆன் டைம்ல இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்திருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம முதல்ல பதிவு செய்யறேன். இப்ப லொகேஷன் தெரிஞ்சவங்க போட தெரிஞ்சவங்க போட்டுக்கிறாங்க. லொகேஷன் தெரியாதவன் வெரிஃபிகேஷன் போயிடுறான். வெரிஃபிகேஷன் போடுறவன் வேற இடத்த காட்டி விடுறான். ஆட்டோக்காரன் அங்கிங்கி சுமத்துட்டு 500 கூடு 1000 கூடுங்கிற நிகழ்ச்சி அண்மையில் நடந்திருக்கிறது. இங்க வந்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நடந்துக்கிறதுங்கிற செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஐயா, இப்ப நவீன காலம், அப்ப நம்ம என்ன செய்யணும், நவீன தொழில் புரட்சி இல்லையா, வளர்ச்சியை நம்ம கத்துக்கணும். லொகேஷன் போடுறது எப்படி கத்துக்கணும், அப்படி கத்துக்கிட்டோம்னா நம்ம பொருளாதாரத்தை நம்ம சேமிக்கலாம். சரி, இப்ப நம்ம பாரதியார் ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டு போனாருனாக்கா, எப்ப சொல்லியிருக்காரு, அது காசி நகர் புலவர் பேசும் முறைதானே காஞ்சியில் கேட்பதுக்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை கேட்கறதுக்கே நமக்கு ஒரு 4 நாள் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மலேசியால நடக்கிற ஆடியோ லான்ச்ச அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியுமே நம்ம இல்லங்கள்ல இருந்து கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம்னா அதுக்கு காரணமா இருக்கிறது
நம்மளுடைய டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதை மீண்டும் நான் பதிவு செய்யறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம், ஆன்லைன் இன்னைக்கு வந்து இணையம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட இணைந்து விட்டது. சரிங்களா ஐயா? இப்ப இந்த இணையம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா விண்ணப்பம் போடுறது. அன்னைக்கு நான் காலேஜுக்கு படிக்கும் போது 5 கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடனா 5 நாள் தேவைப்பட்டது. ஆனா எனக்கு இன்னைக்கு என் பொண்ணுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு 1/2 மணி நேரம் போதுங்க ஐயா. 5 அப்ளிகேஷன்ஸை நான் காலேஜுக்கு தட்டி விட முடியும். அந்த அளவுக்கு ஒரு வேகமான வளர்ச்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா நேர்முக தேர்வுனா ஒரு ஆபீஸ்க்கா போறது, ஒரு நிறுவனத்துக்கா போறது, அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. ஆன்லைன் இன்டர்வியூ. இந்த ஆன்லைன் இன்டர்வியூ மூலயமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்கேயே சொல்லிடுறாங்க நீங்க செலக்டட் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்ப இதனால நமக்கு நேரம் மிச்சப்படுது. அது இல்லாம நம்ம போயிட்டு வர செலவு மிச்சப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா சொல்ல போனோம்னா நம்மளுடைய உழைப்பு அதுவும் மிச்சப்படுது. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொரோனா காலகட்டம் ஒண்ணு வந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டத்துல என்னன்னாக்கா முடக்கம் ஏற்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் எஜுகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூம் மீட் அப்படின்னு ஜி மீட்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாரும் வீட்ல இருந்தே கல்வி கத்துக்கிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி. ஜூம் மீட் மூலயமா நம்ம அழகா கத்துக்கிட்டாங்க நம்ம குழந்தைங்க. ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நல்ல ஆசிரியர், பேராசிரியர், எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். அவங்க எல்லா ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், கிளாஸ் ஒர்க்கா இருக்கட்டும், அசைன்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் பிடிஎஃப்ல அனுப்புனாங்க. பிடிஎஃப்ல அனுப்பும்போது குழந்தைங்க அழகா அங்க வீட்டுல இருந்தே கத்துக்கிட்டு டவுட் கிளாரிபிகேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு அழகா படிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆன்லைன்ல எக்ஸாமே நடத்தினாங்க. ஆன்லைன்லயே ரிசல்ட் அறிவிச்சாங்க. ஆன்லைன்லயே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? எல்லாமே நடக்குமா? ஆனா பசங்க படிச்சாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி, பார்த்தாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னும் சொல்ல போனா சில பெண் குழந்தைங்க அது ஆன்லைன்ல தான் நடக்குது, இது ஆண்கள் தான் பார்க்கணும், நாங்க பெண்கள் பெண்லைன் மட்டும் நாங்க பாத்துக்கிறோம்னு ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஐயா, நீங்க வந்து நகைச்சுவைக்காக சொல்றீங்க. ஆனா ஆன்லைன் எஜுகேஷன் மூலமா அடுத்த வகுப்பு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி விகிதம் வந்து ஆன்லைன் மூலமா அறிவிக்கப்பட்டது. இது நடந்த உண்மை. ஏன்னா என் பொண்ணு 10ஆவதும் 11ஆவதும் ஆன்லைன் வகுப்பு மூலமே படித்து +2ல 5 சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் சென்டம் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு உதவியா இருந்தது காரணம் வந்து ஆன்லைன் எஜுகேஷன். இதை நான் மறுக்கவே முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு மாற்றம் வந்து சமுதாயத்துல இருந்துட்டே இருக்கும். ஐயா, அன்னைக்கு உங்க வீட்டுல கிரைண்டர் எப்படி ஓடி இருக்கும்? ஆட்டுக்கல் மேல இருக்கும், குழவி கீழே சுத்திட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா இப்ப கிரைண்டர் பாத்துருக்கீங்களா? ஆட்டுக்கல் சுத்துது, கிரைண்டர் கீழே அப்படியே இருக்கு. இது ஒரு மாற்றம் இல்லைங்களா? இந்த மாற்றம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாற்றத்தை கிரைண்டரை தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. எல்லாம் மாவு கடையில போய் பேக்கெட் வாங்கிக்கிறான். என்ன 1/2 கிலோ மாவு பாக்கெட், 1 kg மாவு பாக்கெட்னு வாங்கிட்டு இன்னைக்கு பாதி வீடுகளில் மாவு பிளாஸ்டிக் பைகளில் வருகிறது. ஐயா, இன்றும் அதுல சுகாதாரம் இல்லைன்னு வீட்லயே மாவு அரைக்கிற குடும்ப தலைவர்கள் இருக்காங்களா இல்லையாமா? நீங்க சொல்லுங்க. இருக்கிறாங்க. கை வலிக்குது மாவரைக்குன்ற காலம் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு மிக்சி, கிரைண்டர், அப்படி தட்டினாக்க ஆரோல தண்ணி, இப்படி எல்லாம் இத்தனை வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி தான். பழையன கழிதெல்லாம் புதியன புகுதெல்லாம் வலுவல்ல, குற்றம் அல்ல இல்லைங்களா? இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டாதான் சமுதாயத்துல ஒரு சேஞ்ச் வரும். இப்ப சேஞ்ச்லாம் நம்ம நாடு எப்படி வளரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2020 ஒரு டிஜிட்டல் இந்தியாவா இருக்கணும்னு அப்துல் கலாம் ஆசைப்பட்டார். அப்படின்னாக்கா நவீன வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் அந்நிய செலவாணி, தலா வருமானம் அதிகரிக்கும் போதுதான் நம்மளுடைய நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாகவும் தர வரிசையில வந்து ஒரு முன்னேறிய நாடாகவும் இன்று 6ஆம் இடத்துல இந்தியா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு வரமாகத்தான் நமக்கு இருக்குதுன்றத மறுபடியும் பதிவு செய்யறேன். 3 டீயை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. டீனா ஐயா நினைச்சு பாரு, லெமன் டீ, கிரீன் டீ, ஜிஞ்சர் டீன்னு. நான் அதை சொல்லல. கூகுள் டிரான்ஸ்லேஷன் கேள்விப்பட்டீங்களா? கூகுள் டிரான்ஸ்லேஷன் அதை பத்தி நான் முதல்ல சொல்றேன். அப்புறம் டிரான்சாக்ஷனை பத்தி சொல்றேன், டிரான்ஸ்போர்டேஷனை பத்தி சொல்றேன். இதுதான் 3 டீ. முதல்ல டிரான்ஸ்லேஷன். நம்மளும் அந்த காலத்துல வந்து இந்த சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 லைன் இந்தியில கத்துட்டு போனோம் அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு அப்படி இல்லையா? நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போனீங்கன்னா கூட அது லாட்டினா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஸ்பானிஷா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜா இருக்கட்டும்,
ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் நின்னு நிதானமா அங்க தங்கிட்டு டிரான்ஸ்லேஷன் போட்டு, கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு அந்த லாங்குவேஜை நம்ம தாய்மொழியில இருந்து மொழிபெயர்த்து பேசிட்டு ஜாலியா வரலாம். யாரோட ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. இதுதான் கூகுள் டிரான்ஸ்லேஷன். அடுத்து கூகுள் டிரான்ஸ்போர்டேஷன். அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்தோட ஒரு சம்மருக்கு ஒரு வெக்கேஷன் போனோம்னா டிக்கெட்டை ரிசர்வ் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், பஸ்ஸுக்கு போவோம். இப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாதுங்க ஐயா. ரெட் பஸ், அவி பஸ் எல்லாம். அதை விட ஐஆர்சிடிசில புக் பண்ண வீட்ல இருந்தே ரிசர்வ் பண்ணிட்டாக்கா, இங்க இருந்து நீங்க திருப்பதிக்கு போய் லட்டு வாங்குறீங்களோ, திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறீங்களோ, பழனிக்கு போய் பஞ்சாமிர்தம் வாங்குறீங்களோ, இல்ல திருத்தணிக்கு போய் மொட்டை போடுறீங்களோ, வேளாங்கண்ணிக்கு போய் வேண்டுதல செலுத்துறீங்களோ, அது உங்க இஷ்டம். போயிட்டு வர வரைக்கும் எப்ப போறோம், எங்கிருந்து ஸ்டார்ட் போடுறோம், போகும்போது எந்தெந்த உணவெல்லாம் வாங்கிக்கணும், வரும்போது எந்த டேட்ல ரீச் ஆகணும், அதாவது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி வரணும் இல்லையா, வெக்கேஷன், அத்தனையும் முன்பதிவு செய்து விட்டு சந்தோஷமா இன்னைக்கு குடும்பத்துக்கு வெக்கேஷன் போயிட்டு வர முடியும். வீட்டுல இருந்தே நம்ம பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலியமா. இபி பில் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல சினிமா டிக்கெட் ரிசர்வ் பண்றதா இருக்கட்டும், எதுவுமே இன்னைக்கு ஆன்லைன்ல ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அதை பத்தி நான் சொல்ல போறேன். ஐயா, ஊட்டி வரை ஒரு படம் பாத்துட்டீங்களா? பாத்திருக்கீங்களா ஐயா? அதுல சுசீலா அம்மா பாடுவாங்க, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றதுன்னு ரொம்ப அழகா பாடுவாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தேடினேன் வந்தது கூகுள் சர்ச் ஒரு நிமிஷம் போட்டீங்கன்னா போதும், சாட் ஜிபிடி எல்லா விஷயம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்கய்யா. அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாடினேன் தந்தது அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங். இன்னைக்கு எங்களுடைய மகளிர்லாம் பாருங்க, வீட்டுல இருந்துகிட்டே அது குமரன்ஸ், நல்லீஸ், போத்தீஸ், சரணா ஸ்டோர் போகவே வேண்டாம். வீட்டுல இருந்தே பார்த்து வீடியோ கால்லே இந்த சாரியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க, இந்த கலரா, இந்த டிசைனா, அது மட்டும் இல்லாம ஜிஆர்டி, லலிதா நகைகளா, எது வேணா ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இப்ப முன்னேறி இருக்கோம். அது உண்மைதான்மா. ஆனா நீ இதை சரியா சொன்னீங்க. ஆனா இன்னொருத்தன் கேக்குறான், உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 1,00,000 வரப்போகுது, இந்த இதுல ஒரு 200 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் போடுங்கன்ட்டு ஓடிபி சொல்றான். மொத்த அக்கௌண்ட்டையும் காலி பண்றான் ஆன்லைன்ல. அப்படியே இருக்குது இல்லையாமா? அதுக்கு கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச கூட அந்த விஷயம் ஆன்லைன்ல என்னன்னாக்கா சில லிங்க் எல்லாம் தொடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா கையாண்டு நம்ம செய்யணும். வாசலின்றதுனா எங்களை மாதிரி பெண்கள்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வெளியே வந்தோம்னா வீட்டுல சில பொருள்கள்லாம் இருக்காது. உடனே டோர் டெலிவரி வாசல்ல நிக்குது. எல்லாம் என்னென்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, எல்லா ஜொமேட்டோ எல்லா ஆப்பும் இருக்கு. அது மூலியமா வாசல்ல எங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நிக்குது, டோர் டெலிவரியா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வாழவா என்றது மேட்ரிமோனி. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு ஜாதக கட்டை எடுத்துப்பீங்க. வெயில் பார்க்க மாட்டீங்க, மழை பார்க்க மாட்டீங்க, ஓடி 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 ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவீங்க. இன்னைக்கு மேட்ரிமோனிலே எல்லா விஷயமும் முடிஞ்சிருது. இந்த காலம் அப்படி இருக்குங்க ஐயா. சரி, அடுத்த கட்டமா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தர விஷயம் என்னன்னா காதல். நீங்க காதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் காதல் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா கிட்ட பொண்ணு சொல்றாங்க, அப்பா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னம்மா சொல்ற? தினம் நான் தானே உன்னை காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்றேன், அப்புறம் உன்னை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு விடுறேன். அப்படி இருக்கும்போது யாருமா உனக்கு காதலிக்கிற அப்படின்னு கேட்கும். அப்பா, அந்த பையனோட ஃபேஸ நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன்ப்பா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணேன். என்னம்மா எப்படி சொல்ற? நேர்ல பார்க்கவில்லை பா, நான் ஸ்கைப்ல பாத்துட்டேன்ப்பா, நேர்லயே பார்த்த மாதிரியே இருக்கும்ப்பா, ஸ்கைப்ல பாத்துட்டேன்ப்பா. அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்டா இன்ட்ரெஸ்டிங்கா பழகிட்டு இருக்கோம்ப்பா, நீங்க கல்யாணத்தை முடிச்சு வைங்கப்பா அப்படின்னு கேட்டப்ப ஒரே பொண்ணு, செல்லமான பொண்ணு, என்ன செய்வாரு, சரிம்மா நம்ம நேர்ல போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இப்ப நேர்ல எதுக்குப்பா போனோம், இருக்கவே இருக்கு வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிடலாம்ப்பா. சரிம்மா, அப்படியே பார்த்தா கூட நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணுமே, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. பிளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, ஓஎல்எக்ஸ் இருக்கு, ஏன்பா கவலைப்படுறீங்க, எல்லாமே அதுல முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த காதல் அப்படி இருக்குங்க. எல்லாருமே ஒரு சமத்துவ சமுதாயத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, நடுவர் அவர்களே, ஜாதி, மதம், இனம், மொழி தாண்டி ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்கா அது அங்க ஒரு சமத்துவ சமுதாயம் ஏற்படும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு எப்படி இருந்தது காதல் பாத்தீங்கன்னா, பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன்,
பக்கம் வர துடிச்சா வரத்துக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எதிர்த்த வீட்டுல இருந்த பார்த்துட்டு போய் பத்த வச்சிருவாங்க காதல். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வேணுமா வேணாமா, சொல்றியா சொல்றியா, ஓகேன்னு சொல்லு இல்ல ஓகே இல்லன்னு சொல்லு, அதெல்லாம் அப்படியே நான் வச்சுப்பேன். அப்புறம் உனக்கு அம்மாக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க பொண்ணுங்க எல்லாம் உஷாரா காதலிக்கிறாங்க. சரிங்கம்மா. அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா, சரி நீ வந்து க்ளோஸ் அப்ல பல்ல தொலைக்குனால பரவாயில்ல, நீ ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்துட்டே இரு அப்படின்னு சொல்றான். அடுத்து என்ன சொல்றான், கிராமா நகை போடணும் அவசியம் இல்ல, இன்ஸ்டால இருந்துட்டே இரு அப்படின்றான். டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்தா போதும் சொல்றான். இப்படி காதல் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பிள்ளைங்க பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்கய்யா. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால காவல்துறையில நிறைய குற்றங்கள் எல்லாம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா காவலன் ஆப் SOS, அது மூலியமா பெண்கள் தனியா எங்க வேணா போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு அந்த ஆப் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இறுதியாக ஒன்று சொல்லணும் என்னன்னாக்கா, இன்னைக்கு உயிர் எல்லாருடைய உயிரும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏர் ஆம்புலன்ஸ் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கோவையில் அது செயல்படுத்தப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல எங்க எந்த நோயாளி ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ, இப்ப ஹெலிகாப்டர் எப்படி போகுதோ அது மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் போயிட்டு எந்த நோயாளிக்கு பாதிப்பு இருக்கோ அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துற அளவுக்கு இன்னைக்கு நவீன தொழில் புரட்சி வந்து நமக்கு மிக உதவியா இருக்கிறது என்று கூறி, நவீன தொழில் புரட்சி வளர்ச்சி ஒரு வரமே 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 என்று கூறி, எங்களுக்கு வரமே என்ற அணிக்கு ஏற்றவாறு தீர்ப்பளிக்குமாறு கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுமதி அம்மா இலக்கிய சுடர்ங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சுக்கிறாங்க. அற்புதமான பேச்சு, புதிய புதிய நவீன யுத்திகள், ஆன்லைன் எப்படியெல்லாம் பயன்படுகிறது, இந்த சமூகம் அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட கடைசியில காதலை பத்தி ஒண்ணு சொன்னாங்க. நாங்க செல்போன்லயே பாத்துக்கிறோம், இன்ஸ்டாகிராம்லயே பாத்துக்கிறோம், ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ஏமா கோர்ட் வாசல்ல நிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய ஈஸ்வரி அம்மா கேள்வி கேட்க தயாரா இருக்கிறாங்க. அதனால மிகச்சிறந்த பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் தாங்கள் வாதத்தை வைக்க போகிறார். ஏன்னா அவங்க எதையுமே ஆய்வுபூர்வமா செய்யறவங்க, இலக்கியத்துக்காக சமூக மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த மிகச்சிறந்த மனுஷி. அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைக்குமாறு உங்களை கரவொலியோடு அழைக்கிறோம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு மதிமுகமாய் வீற்றிருக்கக்கூடிய நடுவர், பேராசிரியர், செஞ்சொல் புனைவதில் வல்லவர், கவிதை புனைவதில் ஆற்றல் மிக்கவர், பல்வேறு பட்டிமன்றங்களை அலங்கரித்து கொண்டிருப்பவர், அவருக்கு நிகர் அவரே ஆவார். வேறு எவரும் அவருக்கு நிகராக எடுத்துக்காட்ட முடியாத நல்ல ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மகன். அவரை இங்கு வணங்கிக் கொள்கின்றேன், வரவேற்றும் கொள்கின்றேன். எனக்கு எதிராக அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும், எனக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியரையும் வணங்கிக் கொண்டு, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ஐயா முதலில் நடுவர் அவர்கள் சொன்னார்கள், சாபமே, அதை முதலில் நாம் சொல்ல வேண்டியதில்லை, வரத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார். இங்கு வரமோ சாபமோ எதுவா இருந்தாலும் நவீன தொழில்நுட்பத்தில் அது எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் இங்க சாபம் என்று பதிவு வைக்கின்றோம். எந்த அளவுக்கு சமூகத்தின் மீது அது பாதிப்பை தந்திருக்கிறது என்றது. அதாவது ஒரு உணர்வு, ஒரு மனிதனுடைய நுண் உணர்வினுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய அந்த தொழில்நுட்பங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே. நவீன தொழில்நுட்பங்களோட கண்டுபிடிப்பு எல்லாம் நுண்ணுணர்வினுடைய வெளிப்பாடு. எத்தகையோ வெளிப்பாடு, எத்தனையோ வந்து கொண்டுதான் தோன்றி கொண்டுதான் இருக்கிறது. அதில் தொழில் புரட்சி கூட ஏற்படுத்தலாம், இல்லை என்று சொல்ல. ஆனால் ஒரு குடும்பத்தில், நான் கடைசியிலிருந்தே போகிறேன், அம்மையார் சொன்னதிலிருந்து, சுமதி அம்மையார் சொன்னதிலிருந்து, ஒரு குடும்பத்தில் காதலை பற்றி பதிவு செய்தார்கள். அந்த காதல், பாரதி சொன்ன போல, காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று சொன்னானோ இல்லையோ, அவன் வாழ்வதற்காக சொன்னான். ஆனால் சாதல் என்பதை
தன் கையில் எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு இப்பொழுது அந்த ஆன்லைன்ல பார்க்கின்றது, தாமாக ஒப்பந்தம் செய்து கொள்வது, இன்ஸ்டாகிராமில் பார்ப்பது, முகத்தை பதிவு செய்து கொள்வது, பெற்றோருக்கு தெரியாமல் காதலில் ஈடுபடுவது, பின்னர் பெற்றோருக்கு தெரிவித்த பிறகு அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தால் உடனே தன்னைத்தானே மாய்த்து கொள்வது. இந்த அளவுக்கு காதல் இப்பொழுது திருமணம் என்ற பந்தத்திலிருந்து மாறி முரண்பட்டு வேறொரு திசை நோக்கி செல்கின்ற காரணத்தினால் யாருமே திருமணத்தை விரும்புவது கூட இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. தற்காலத்துல இளைய சமுதாயத்தை கேட்டால் திருமணமா வேண்டாம், ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அது என்ன காரணம் என்று சொல்ல முடியல. இது போன்ற சில செய்திகள் நம்மையும் மீறி, அதாவது பெற்றோரையும் மீறி அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் அதற்கு காரணமா இருப்பது அந்த நவீன தொழில்நுட்பம் என்றுதான் நான் இங்க கருதுகின்றேன். அதனால்தான் இருக்கலாம் என்று நடுவர் அவர்களே அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன்லயே பதிவு செய்து பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பாருங்க. அது நல்லா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. எவ்வளவு பிள்ளைகள் அதனால சோம்பல் அடைந்திருக்கிறார்கள் தெரியுங்களா? ஆன்லைன்ல போய் உட்கார், இணையதளம் பதிவு செய்தாயிடுச்சு, வகுப்பு ஆரம்பிட்டது, போய் உட்கார் என்று சொன்னால் உட்கார மாட்டார்கள். தாய் அதற்காக பின்னாலேயே ஓடி வரணும். ஒரு கொஞ்சம் போன்விட்டா சாப்பிடுறியா, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா, நீ உட்காரு, இது ஆரம்பித்தாயிற்று, நேரமாயிற்று என்று பல கெடுபிடிகள் செய்த பிறகு உட்கார்வார்கள். கவன சிதறல்கள் ஏற்படுகிறது. வீட்டிலே இருந்து படிக்கின்ற காரணத்தினால அந்த இணையத்தில் படிக்கின்ற கல்வியானது கவனச்சிதறவை ஏற்படுத்துகிறது. அதே ஒரு பள்ளிக்கூடத்துல போய் குழந்தை படித்தான் என்று சொன்னால் பல்வேறு மாணவருடன் அவன் பழகுகின்ற அந்த சந்தர்ப்பம் மட்டுமில்ல, நல்ல ஒழுக்கமும் காலையில் எழுந்துடணும். அதான் பாரதி சொன்னானே, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னர் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாடினானே, அந்த பாட்டெல்லாம் என்ன ஆகுது? அதற்கு ஒரு பள்ளிக்கூடம் போனால் தானே முடியும். என்ன ஐயா சொல்கிறீர்கள்? சரிதம்மா. இன்னும் கொஞ்சம் பேர் ஆன்லைன் கிளாஸ்ல இவன் என்ன பண்றான், அவனுடைய போட்டோ வர்றத விஷுவலமா கட் பண்ணிடுறான். அவங்க போட்டோ புகைப்படம் மட்டும் தெரியும் பாக்குறவங்களுக்கு, பையன் இருக்கிறான், அட்டண்டன்ஸ் மட்டும் இருக்கான், அவன் பக்கத்துல போய் செல்லு பார்த்துட்டு இருப்பான், இல்லாட்டி ஆச்சியாவது பேச்சு இங்க பாட்டுக்கு பாடம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா தில்லு முள்ளுகளையும் சொல்லி கொடுக்கறதுன்னு ஈஸ்வரி அம்மா சொல்றாங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது உண்டு. என்ன கேட்டீங்கன்னா, நிறைய மாணவர்கள் நம்ம சந்திக்கின்றோம். அது போல இணையத்தில் படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிரியரிடமிருந்து விலகி விடுகிறார்கள் மாணவர்கள். அதான் அந்த ஒழுக்கம் கற்பிக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர்கள் மாறுபட்டு விலகி விடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அந்த இணையம். அது ஒன்று. இன்னொன்னு என்று கேட்டீங்கன்னா, முக்கியமா சொல்ல வேண்டும்னா, வீட்டில் கூட உபயோகப் பொருட்கள் பெண்களை சோம்பேறியாக்கி விடுகிறது. எத்தனை உபயோகப் பொருள் இருக்கிறது வீட்டுல இல்லையா? வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறோம், அரவை இயந்திரம் எடுத்துக்கொள்கிறோம், மிக்சி எடுத்துக்கொள்கிறோம், இன்னும் துணி துவைக்கின்ற அந்த இயந்திரம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லாமே அப்போதெல்லாம் அடித்து துவைத்து ஆற்றங்கரை ஓரத்துல அமர்ந்து கொண்டு பாடிக்கொண்டோம், ஓடிக்கொண்டோம், அருமையா இயற்கை காட்சிகளோடு ஒன்றி வாழ்ந்த அந்த மனிதன் இப்பொழுது ஒரு இயந்திரத்தை பிடித்து கொள்வதான், அதுக்குள்ள துணியெல்லாம் எடுத்து போடுவதான், துவைத்து ஆயிடுச்சா அதுவே அணைத்து விடுமா, பிழிந்து கசக்கி போட்டு விடுமா. இந்த அம்மையார் எடுத்துக்கொண்டு போய் போடுவதற்கு உடல்நிலை சரியில்லாம போய் விடுகிறது என்று சொல்கிறார்கள் வீட்டுல இருக்கிற அந்த பெண்மணி. இது மட்டும் இல்லம்மா, ஒரு அம்மா திடீர்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏமான்னா டிவி தொடர்ல அவனு குடிச்சிட்டு போய் அடைச்சிட்டாங்க அப்படின்னு பிரஷரை இவங்களே ஏத்திக்கிறாங்க. இந்த நவீன தொழில்நுட்பத்துல பிரஷரை இவங்களே ஏத்திக்கிட்டு என்ன கவலை, அதுக்காகவே வருந்தி பிரஷர் டாக்டர் கிட்ட மருந்து செலவு ஆகுது அப்படிங்கிற ஒரு புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு உங்கள் நவீன தொழில்நுட்பம் சொல்லி அப்படிங்கறது அம்மா அது ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுதான் ஐயா, அதேதான். இன்னொன்று என்ன, ஒரு விருந்துக்கு வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு விருந்து படைக்கிறாங்கன்னு போய் உட்கார்ந்தா இதோ வந்துடும் தட்டி கொண்டே இருக்கிறாங்க. என்ன தட்டி கொண்டுறாங்க? சாப்பாடு தான் கொண்டு வந்து வகையா வைக்க போறாங்க, வரிசையா இலை போட்டாச்சு எல்லாம் போடுவாங்க, காத்து கொண்டே இருந்தா அந்த வீட்டுல இதோ வந்துடும், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மணி சொல்லி இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் வெளியில இருந்து வருது உணவு. அப்ப வெளியில இருந்து கொண்டு வரக்கூடிய சாப்பாடு சுவையானதா இல்லை ஆரோக்கியமானதா, அதை ஏற்பதற்காக தான் நம்ம வந்திருக்கோமா, இல்லை அன்பு பரிமாற்றத்துக்காக நம்ம அங்க வந்திருக்கோமான்னு தெரியல. ஆமா, அதேதான் நடுவர் ஐயா, அதேதான் அந்த கருத்து. குக்கிங் போயிடுச்சு, அது பதிலாக புக்கிங் செய்து கொண்டு உணவை வர வைப்பது, அதை பகிர்ந்து சாப்பிடுவது, அதுக்குள்ள ஒரு கர்ப்பாம்பூச்சி விழுந்திருக்கும் அதை எடுத்து காட்டுவது, அதை பார்த்து விட்டு எல்லோரும் துண்டகாலம் துணியக்காலம் என்று ஐயோ பதட்டம் அடைந்து ஓடுகின்ற நிலை. அது தூய்மை இல்லாத சுகாதாரமற்ற ஒரு உணவு. அதை போட்டி போட்டுக்கொண்டு வண்டியை மீத்து கொண்டு வேகமா வராங்க வழியெல்லாம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த உணவுகள்லாம். அதுக்குள்ள நடுவில் எத்தனையோ பிசகெல்லாம் ஏற்பட்டு ஒரு வழியா வந்து சேர்கிறார்கள். அது நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஒரு
பெரிய சாகரம் போலதான் இப்ப நம்ம நினைக்க தோன்றுகிறது அது. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, முக்கியமானது ஒரு வீட்ல அந்த இது போட்டாங்க. துணி துவைக்கல வெந்நீர், கீசர். அத பயன்படுத்துகின்ற சமயத்துல போட்டு விட்டுட்டு, அது பாட்டு கொதிச்சு, கொதிச்சு தண்ணி போய் கொண்டே இருக்குது. அது உரிய நேரத்துல அணைக்கல. குழந்தைய விட்டு அந்த அம்மா போய் அணைச்சுட்டு, இவங்க டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அங்க தொலைக்காட்சியும், கையில கைபேசியும் வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. பிள்ளைய போய் அத நிறுத்துனாங்க. அந்த கீசர் வந்து நல்லா கொதிச்சிருக்குது. அந்த குழந்தை எதுலயோ கைய வைத்து விட்டு, அந்த இடத்துல விழுந்து விட்டா. கீழ. மயக்கம் அடிச்சு பயத்துல விழுந்துட்டா. சுடு தண்ணி வேற கொதிக்குது. இதெல்லாம் அந்த நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்துகள். பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் ஆபத்தா கருதுகின்றது. இதையெல்லாம் குறைக்கப்பட வேண்டியது. நாமே செய்யணும். நம் உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால், இழுத்து போட்டு துவைப்பதோ, அரைப்பதோ செய்ய வேண்டியது. ஒரு பெண் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் ஒரு பெண் செய்தால் தான் சிறப்பா இருக்கும். அது என்.எஸ். கிருஷ்ணன் கூட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு பாடல் இருக்கு. அது இப்பொழுது நடைமுறையில வரத நம்ம நினைவு கூறுகிறோம். ஏன்னா ஒரு பட்டன தட்டினா 2 இட்லி தட்டுல வரணும். கூட காப்பியம் வரணும் அப்படின்னு அந்த அம்மையார் பாடுவாங்க. அப்படியே அந்த ஒரு நிலை இப்பொழுது இருக்குது. பட்டன தட்டின உடனே வந்துருது எல்லாமே. காப்பியோ, பொருளோ, பண்டமோ எல்லாம் வந்துருது. ஆனா பெண் என்பவள் சோம்பேறி ஆகி விடுகிறாள். மொத்தமா அவள் சுறுசுறுப்பு இல்லாத இருக்கிறாள். அதுக்கு பதிலா வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லி வேலைக்கு செல்கின்ற நேரம், அந்த வேலைக்கு செல்கின்ற நேரத்துல பிள்ளைகளுக்கு அவசர அவசரமா ஏதோ ஒரு உணவை வாங்கி கொடுத்து நோய்வாய்ப்படுவதற்கு காரணமாகி இருக்குது. எல்லா நோய்களும் குழந்தைகளுக்கு இப்பொழுது நோஞ்சான் குழந்தைகள் போல இருக்கிறார்கள். தாய்ப்பால் எந்த குழந்தை ஊட்டி வளர்க்கிறார்கள் தாய்மார்கள்? அந்த காலத்துல தாலாட்டு பாடியே பிள்ளையை வளர்த்தார்கள். ஆராரோ ஆரிரோன்னு பாடினா ஏதோ ஒரு தூரத்துல கேட்கிற அந்த குரலை கேட்டு அந்த குழந்தை தூங்கிடுமா, தாய் பாடுகிறாள் என்று சொல்லி. அந்த தாலாட்டு பாட்டு என்ன என்று கேட்டால் அந்த குழந்தை இப்பொழுது எந்த குழந்தைக்கும் தெரியல. அம்மா தாலாட்டு பாடம் இல்ல. அந்த பாட்டை கையில அந்த ஒரு இது வச்சிருக்காங்க ஆன்லைன். அது போட்டு காட்டிடுவாங்க. இந்த பாருங்க இதுல அப்படின்னு காட்டினோம்னா அதையே பார்த்து கொண்டே குழந்தை தூங்கிடுமா. அதுலயே விளையாடணுமா. அதுலயே பார்க்கணும், அதுலயே விளையாடணும். அதே உறவு. கையில தட்டி விட்டா போதும், அதே உறவு. அப்ப உறவுகளை எல்லாம் மறப்பதற்கு காரணமாகிறது இந்த நவீன தொழில்நுட்பம் ஐயா. உறவுகளெல்லாம் மறந்து போகிறது. அது உண்மைதாம்மா. சின்ன பாட்டி தாத்தா தெரியல. ஆமா. தாய்ப்பால் கொடுக்காம அதுக்கு பதிலா புட்டி பால் குடிச்சிட்டு ஆமா. போறதுனால இவங்க குழந்தையை போட்டுட்டு போனாங்க. குழந்தை பெருசானது என்ன பண்ணுச்சு, இவங்களை தூக்கிட்டு போய் வெளியில உட்கார வச்சுட்டாங்க. அதேதான். அதுக்கு பழி வாங்கிருச்சு. பழி வாங்கிடு. தாய்ப்பால் தராத தாய்க்கு இந்த இடத்துல இடம் இல்ல, முதியோர் இல்லத்தில் தான் இடம் என்று சொல்லிவிட்டதுங்க. தகர டப்பா பால். தாய்ப்பால் போயிட்டு தகர டப்பா பால். அது தகர டப்பா பால்ன்றது நவீன தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டது. எல்லாமே சத்து இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத ஒரு பால். அதைதான் குடித்து வளர்ந்துக்க. அதான் 90 வயசுல அந்த காலத்து மனிதர்கள் நடக்கிறாங்க. 110 வயதுல இருக்காங்க. 120 வயதுல இப்ப கூட இருக்காங்க. ஒரு பாட்டி அம்மான்னு காட்டுறாங்க. உணவு சமைப்பதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா இப்ப பார்த்தா 30 வயதிலேயே முட்டி வலி, முதுகு நிமிர முடியாத நிலை, கண்கள்ல பஞ்சு அடைந்து போகுது. எல்லாம் இப்போ ஏற்படுது. காரணம் என்னன்னா இந்த குடும்ப நிலை, குடும்ப நிர்வாகம், அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பங்கள், நவீன உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், இவையெல்லாம் கட்டாயம் மாற்றப்பட வேண்டிய ஒன்று. அதற்காக சுமதி அம்மையார் என் மீது கோவப்படக்கூடாது. இத்தனை நிகழ்ச்சி தாங்கள் சொன்னதும் நன்மைக்குரியதான். எல்லாமே நன்மையா இருந்தாலும் கூட அது உப்பு எவ்வளவு உணவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டால்தான் அது நன்மையாக அமையுமே தவிர, அதை மீறி அது போகின்ற சமயத்துல அது நஞ்சாக மாறக்கூடியது அந்த தொழில்நுட்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நல்ல அழகான கருத்துக்கள். குடும்பத்தை பத்தி ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. குடும்பம்ங்கிறது தமிழ்ல ஏன் பேர் வச்சானா, குடு இன்பம். யாரு குடு? குழந்தைக்கு இன்பத்தை கொடு. குழந்தைகள் அம்மாவுக்கு இன்பத்தை கொடு. அம்மா அப்பா கொடு. அப்பா அம்மா கொடு. அம்மா தாத்தா பாட்டிக்கு கொடு என்பதனால் தான் அது குடும்பமாக தமிழ் இருக்க வேண்டும் என்று குடும்பம் என்று தமிழன் பெயர் வச்சான். இன்னைக்கு குடும்பம் இருக்குதா அம்மா? கல்யாணம் ஓடுறான் தனியா பிச்சுக்கிட்டு. அவங்க உள்ள 3 பேர் இருக்கிறாங்க. அது புட்டி பால் கொடுத்த உடனே அது தூக்கிட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுருது. அதை இவங்க கொண்டு போய் காப்பகத்துல விடுறாங்க. அது முதியோர் இல்லத்துல விட்டுருது. அந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. மிக அழகான கருத்துக்களை சொன்னீர்கள் அம்மா. தாய்ப்பாடும் தாலாட்டும் கேட்காத காரணத்தால் என் தமிழ் குழந்தைகள் இன்றைக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். சோற்றுக்கா உன் உடம்பு, சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கே புதிய திசை காட்டலாம் வா எழுந்து என்று சொன்ன அந்த தாலாட்டு பாடல்கள்
தாராபாரதியினுடைய சிந்தனை போல இருந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அப்படின்னா வாட்டுங்குது குழந்தை. ஏன்னா தாய்மொழியும் படிக்க வைக்கல, என்ன தாளாட்டியும் கேட்க வைக்கல. அதனுடைய விளைவு ஃபார் வாட் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஒரு நல்ல ஆசிரியர் வாங்கணும். அதுவும் அரசு விருது பெற்ற நல்லாசிரியரை கூட்டு வரணும், பல்கலை வித்தகரை கூட்டு வரணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ஒரு நல்ல சிந்தனைவாதி, ஒரு சமூக மாற்றத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவர், குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டும் என்பதற்காக தினமும் கலை, இலக்கியம், கல்வி என்று வளர்ந்து வருகிற முனைவர் நாராயணமூர்த்தி ஐயா இப்போது தன்னுடைய வாதத்தை வைக்கிறார்கள். அவரை கரவொலியோடு நாம் அழைக்கிறோம். என்னுடைய பணிவான வணக்கம். காலையில எல்லாம் எழுந்து படிப்பது பேப்பர். பண்டிகை காலங்களில் பொருள்களுக்கு கொடுக்காக ஆஃபர். எல்லா மக்களும் விரும்பி பார்க்கிற மதிமுகம் தொலைக்காட்சி எப்பவுமே சூப்பர். நாடு போற்றும் நடுவர் அவர்களே, இந்த அருமையான ஒரு தலைப்பை ஒட்டி பேச வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எங்க எதிரணி அதாவது எதிரி இல்ல, எதிரணி, அவங்க அழகா எதிரணி அழகா சமாளிச்சாங்க. அவங்க எப்படி தெரியுமா சமாளிச்சாங்க? அந்த நவீன தொழில்நுட்பம் வரம் தான், ஆனா அதை அழகா சமாளிக்கிறாங்க. ஒரு பள்ளியில நடுவர் அவர்களே, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் உடல் சோம்பல் ஏற்பட்டது. பிள்ளைகளா, சிறிது நேரம் ஓய்வெடுங்கள், நான் பின்புறமாக சென்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு சட்டையை ஊத்துறாரு, பனியனை ஊத்துறாரு, தூங்குறாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு விசிட் வராரு டிஓ. பையன் ஓடியாந்து, ஐயா, ஐயோ கல்வி அதிகாரி வந்துறாருங்க, ஏந்திருக்க ஏந்திருக்க ஏந்திருக்க, அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை தர்றாரு. சட்டை கீழ் வந்துருது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவர் ஏந்து வரத்துக்குள்ள என்ன பண்றாரு, அதிகாரி உள்ள வந்துட்டார். பாக்குறாரு மேலும் கீழும். பார்த்தாக்கா அந்த ஆசிரியரோட போட்டு சட்டை இல்ல, சட்டை கீழ் வந்து கிடக்குது. டக்குன்னு என்ன பண்ணாரு, அப்படியே நிதர்சனம் பண்ணாரு. பிள்ளைகளா கவனிங்க, இதுதான் தோள்பட்டை, இதுதான் மார்பகம், இங்கேதான் இருதயம் இருக்கிறது, இதுதான் முழங்கால், இங்கேதான் நுரையீரல் உள்ளது அப்படின்னு முழங்கை சொல்றாரு. இதா பார்த்தாரு கல்வி அதிகாரி. ஆஹா, உண்மையிலேயே தன்னை அர்ப்பணித்து தன் உடலை உடல் மேல சட்டையை வைத்து இப்படி ஒரு பாடம் நடத்துற ஆசிரியர் தான் சிறந்த ஆசிரியர். கூச்சம் எதுவுமே பார்க்காம இப்ப பசங்களுக்கு லைவா காமிக்கிற பாடம் நடத்துற இந்த ஆசிரியர் தான் தரமான ஆசிரியர். இந்த ஆண்டு உங்களுக்கு தான் நல்ல ஆசிரியர் தரப்பான்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த மாதிரி அழகா சமாளிச்சாங்க நடுவர் அவர்களே. இப்ப நான் அந்த காலத்தெல்லாம் பஸ்ல போவோம், கரெக்டா மூடுவாஞ்சியில இருந்து சென்னையில இருந்து விழுப்புரம் போவோம். 98 ரூபாய் டிக்கெட் போடுவான். இவன் எடுத்து 500 ரூபாய் கொடுப்பான். யோ என்ன இறங்கய்யா, சில்லறை இறங்கியா, என்ன இறங்கு, என்ன யாருன்னு கேக்குறேன் அப்படின்னு முறைப்பான். இந்த முறைக்கிற வேணாம், சில்லறை இல்ல, ஸ்கேனர் தான் எடு, கூடு, போடு, தீர்ந்து போச்சு. ஒரு வன்முறையா இந்த கருத்து நிறுத்தப்படுகிறது நவீன தொழில்நுட்பத்தால. அந்த காலத்துல இவன் பேச அவன் பேச, இவன் சண்டை பிடிக்க அவன் சண்டை பிடிக்க, அவ்வளவு ஒரு பஸ்ஸை நிறுத்திடுவான். 1/2 மணி நேரம் வாக்குவாதம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எண்ணற்ற சச்சரவுகள், எண்ணற்ற சண்டைகள் எல்லாம் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் தீர்க்கப்படுகிறது. எங்க அம்மையார் சொன்னாங்க, அருமையா பேசினாங்க, கிரைண்டர். இப்ப ஏது கிரைண்டர் பாரு, எவ்வளவு டைம் நேரம் மிச்சப்படுத்துறாங்க பாருங்க. மேல ஆட்டுறதை கீழே கொடுத்தலாம் கிடையாது, நேரா போறாங்க, பணம் மாதிரி இருக்கும், எடுத்து கொடுத்துவாங்க. 1 2 3 4 முடிஞ்சு போச்சு, நேரம் மிச்சம்.
நேரம் மிச்சப்படுத்துது நவீன காலத்தில். ஆட்டுக்கல்ல இருக்கும் போது இட்லி தோசை மாவுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கிரைண்டர் வரும்போது 1 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்ப பாருங்க நடுவர் அவர்களே, 10 செகண்ட் 1 2 3 4 5 முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல இந்த மனுஷன் எங்கேயோ போனா மாவரிக்கா நாளைக்கு ஒரு தீபாவளி வருது, இன்னங்க எங்க சுத்திட்டு வருதோ எங்க மேய்ச்சிட்டு வருதோ யாரு பேசிட்டு வருதுன்னு சண்டை. இப்ப அப்படி இல்லை, போன மாதிரி வீட்டுக்கு வரலாம். பண்டிகை காலம் வந்து நடுவர் அவர்களே, இப்ப எங்க நடுவர் சந்தோஷம் பாக்குற பாருங்க. இப்ப வீட்டுல நான் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பட்டி மன்றம் பாட்டு மன்றம் இலக்க மன்றம் ஓடி போடுறேன். துணி நானே துவைக்கணும். எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே அலசணும், நானே வீட பெருக்கணும், நானே வந்து மாவை போடணும், நானே வந்து காய வைக்கணும், நானே வந்து சமைக்கணும். இப்ப அப்படிலாம் கிடையாது. சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்னம்மா ஒண்ணு மறக்கதான், இங்க வா, நீ துவைக்கவே வேணாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தர, அதுவே துவைச்சிரும். ஒரு வீடு பெருக்கிற மிஷின் வாங்கி தர, அதுவே பெருக்கிறோம். அப்ப பெருக்கிட்ட மொத்தம் எடுத்துக்கலாம், தொடர்பு எடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இந்த முறம் தொடர்புக்கு வேலையே கிடையாது. அங்க புருஷன் கூட சண்டே வராது. அதுவே பெருக்க, அதுவே கொப்பி அப்சர்வ் பண்ணிக்கும். முடிஞ்சு போய் அப்ப புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சச்சரவு எல்லாம் இந்த நவீன தொழில்நுட்பம் திருக்கிறது. சொன்னாங்க டிவி, அதாவது வந்து எங்க சொன்னார், டிவி பார்த்தாக்கா அப்படியே யாரும் சுத்துறாங்களா, ஒப்புரை வைக்கிறாங்களா, அதுல இருக்கிற சுகத்தம் போல பெண்மணிகளுக்கு எதுவுமே இல்லை. நீங்க எங்க ஒன்னாலும் சுத்திட்டு வா, எனக்கு கவலையே இல்லை. 11 மணிக்கு வந்து படு, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஒரு நவீன தொழில்நுட்பம். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, சுத்தி கவலையே இல்லை. போயிட்டு அழகா 11 மணிக்கு வந்து டக் 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 கத்துட்டு மரகதம் மரகதம் வாங்க வாங்க, இப்பதாங்க முடிஞ்சது. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வரக்கூடாது, கிளைமேக்ஸ்ல வந்துட்டீங்களா? அது யார் சார் மரகதம்? நடுவாய சம்சாரம் உருவாக்கிடாதீங்க, உருவாக்கிடாதீங்க. இப்படி நவீன இப்போ பிரச்சனைய நவீன தொழில்நுட்பம் என்ன பண்ணுது, இருக்கிற பொண்டாட்டி பேரை மாத்திட்டு இன்னொரு ஒண்ணு அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற நிலைமை உருவாகிடுது சார். தலைப்பை ஒட்டி ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவது உண்மையான நிகழ்வு. அப்புறம் பாருங்க, அவங்க சொன்னாங்க கத்தி டாக்டர் கிட்ட இருந்தா அது ஆபரேஷன் பயன்படுத்துவார். அதே கத்தி ஒரு கசாப்பு கடைக்காரங்கிட்ட இருந்தா அவரு கறி விட்ட பயன்படுத்துவார். அதே கத்தி ஒரு சமையல்காரன் இருந்தா அவன் காய்கறி வெட்ட பயன்படுத்துவான். அதே கத்தி ஒரு அம்மா கிட்ட இருந்தா அவங்க பழம் வெட்ட பயன்படுத்துவாங்க. நீங்க ஏன் வந்து நம்ம அது எப்படி எந்த நோக்கோட போகணுமோ அந்த நோக்கம் எடுத்துக்கங்க. நீங்க தவறுதலா போய் அது எங்களுக்கு வர்ற சாபம் தான் நடந்தபடி எடுத்துக்கங்க. எங்க அம்மையார் அருமையா சொன்னாங்க, அமர்ந்து கொண்டே உலகம் முழுதும் நீங்க இங்கே பயணிக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் போறதுக்கு கப்பல்ல 10 நாள், 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் போறதுக்கு ட்ரெயின்ல 20 நாள், இப்ப 2 மணி நேரம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாய் மீன்களில் படகனை தந்தான், எதிரொலி கேட்டான், வானொலி அமைத்தான், எதனையும் கண்டான், மதுதனை படை. அப்படியே விட்டுறக்கூடாதா? அருமையான பாட்டு. அதான் அந்த காலத்துல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டான கூட்டு விருந்து வச்சு காட்ட போறண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் நிறுத்தி செய்ய போறண்டி. அப்ப உனக்கு என்ன ஒண்ணுன்னு ஒரு கேப்பார். என்ன கிருஷ்ண பொண்டாட்டிய மாவரைக்க, துணி துவைக்க, சமைக்க ஒரு மிஷின், கொல்லப்புறத்துல கொடா வைக்கணும், குடிநீர் மிஷின் சேர்த்து வைக்கணும், பள்ளிக்கூட பசங்க போகாம படிக்க மிஷின் சேர்ந்து வைக்கணும். பாருங்க, அப்ப சொன்னது இன்னைக்கு பழிக்குது. இப்படி எங்க ஐயா இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஆட்டோக்காரன் கேக்குறான், சார் மதிமுகம் டிவி தெரியுமா? என்னைக்குமே வச்சுக்கங்க நடுவர்களே, கூகுள் என்பது துல்லியமானது, சகிப்புத்தன்மையற்றது. எவ்வளவு வந்து நீங்க அதை வந்து 10 முறை பட்ட கூட அது கோபமே வராது. எங்க நடுவர்கிட்ட 3 முறை கேட்டேன், ஐயா வந்துட்டையா சார், நான் சார் உங்களுக்கு எத்தனை முறை சார் நீங்க சொல்றது, லெப்ட் போய் ரைட்டு போய் அங்க டவர் நீங்க போங்க சார். அவருக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நான் கூகுள போடுறேன், அது கோவமே வரல. 100 முறை போட்டா கூட லெப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட் கோ, லெப்ட் ரைட் கோ அப்படிங்க. அப்ப சலிப்பு ஏற்படாமல், கோபம் ஏற்படாமல் நவீன தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள் எங்களுக்கு நன்மையை தான் தெரிகிறது. அம்மா வந்துட்டாங்க பாருங்க, இப்ப பாருங்க பஸ்ல என் கூட வந்தாங்க, எதிரணி சார்ந்தவங்க கூட தான் வந்தாங்க. என்னமான்னு பார்த்தாக்கா இப்படி பாத்துங்கிறாங்க, என்னமான்னு பார்த்து இப்படி பாத்துங்கிறாங்க. என்ன பேச போறாங்களா பட்டிமன்றத்துக்கு லைவா ஓடிக்குது. என்னமா கம்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க.
அப்ப பாருங்க, அவங்க இங்க வந்து பேசுறதுக்கு எது உதவுது? நவீன தொழில்நுட்பம் தான். எங்க கேமராமேன் ஐயா ஊந்து சிரிக்கிறாரு. பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா, இன்னைக்கு அவர் நல்லா போனா என்னங்க ஷூட்டிங்கு, நவீன தொழில்நுட்பம் வரமா சாப்பாடு ஷூட்டிங் நடந்தது, அதை பார்த்துட்டு வந்துடுவார். அப்படிங்களா, ஓகே, சரி சரி சரி, என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லுவார். அப்ப உடனே போய் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, எனக்கு ஒரு எல்இடி வாங்கிட்டாங்க, இன்னைக்கு உங்களுக்கு உண்டு, வாங்க நவீன தொழில்நுட்பம் பாத்தீங்கல்ல, வாங்க. ரெண்டாவது, நீ போ ஊருக்கு போ, எனக்கு கவலையே இல்லை, அதுக்கு முன்னே சமைச்சிட்டு போ, நீ ஊருக்கு போனா சாப்பாடு என்ன பண்ணுவ அப்படின்னு சில கணவர்மார்கள் சொல்லுவாங்க. நீ போனா போ, இருந்தா இரு, நீ வந்தா வா, வரட்ட போ, ஏங்கட்டே இருக்குது நவீன தொழில்நுட்பம். யூடியூப் போட்டனா புளி சாதம் எப்படி, சாம்பார் சாதம் எப்படி, தக்காளி சாதம் எப்படி, இஞ்சி டீ வைப்பது எப்படி, எல்லாம் வரும். நீ துணையே தவிர எப்படினாலும் போக. அப்படிங்களா, பரவாயில்ல, சரிங்க, சந்தோஷமா இருங்க. அதாவது அந்த காலத்துல மனைவிகள் எல்லாம் நவீன தொழில்நுட்பம் வர்றதுக்கு முன்னாடி விட்டு போறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இப்போ பரவாயில்ல, நம்ம கணவர் அம்மா விட்டு சந்தோஷமா அனுப்பிக்கிறாரு, அவரே வந்து சமைச்சுக்கிறாராம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி, நடுவே சொன்ன மாதிரி அம்மியில போய் தாங்க அரைக்கணும் இல்லையா, கிரைண்டர்ல போட்டு பருப்பு அரைக்கணும், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே யூடியூப்ல பக்கத்து விட்டு போய் ரசம் எப்படி வைக்கணும், சாம்பார் எப்படி வைக்கணும்னு போய் கேட்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது, யாரு துணவே இல்லை. எந்த இன்றைய உலகத்துல நவீன தொழில்நுட்பத்துல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு கியூல நிற்போம், தந்துட்டு ஒழுங்கா அப்படியே குழாய் தண்ணி விட்டு வருவான். இப்ப அப்படிலாம் கிடையாது. நான் யார் தண்ணி விட்டு போறேன், கையை நீட்டு, அவ்வளவுதான். இந்த பேப்பர் இருக்கிறதெல்லாம் வேணாம், இந்த பேப்பர் தொங்கிட்டு வருவான், ஐயோ உள்ள சொல்வியா அப்படி தொங்கிட்டு வர, அப்படிலாம் கிடையாது. இந்த பக்கத்துல ஒரு ஹீட்டர் இருந்து போச்சு, இப்படி ஒரு உசு, அப்படி ஒரு உசு முடிஞ்சு போச்சு. இப்ப அங்கேயே ஹோட்டல்லே சண்டை சேர்க்கிறது இல்ல. அதுக்கு முன்ன போய் ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ண நடுவாங்களே, சாப்பிட்டு பில்லு எவ்வளவு வரணும், ஓகே, இங்க இருந்து அங்க போய் எழுந்து வரணும். இங்க அப்படி இல்ல, டிப்ஸோட சேர்த்து அந்த தட்டுல ஸ்கேனர் இருக்குது. சரி, 546 ரூபாய், சரிப்பா 570 ரூபாய், அங்கேயே போட்டு ரகசியம் ஆச்சிட வேண்டியதுதான். இப்படி நம்ம எழுந்து போய் பில்ல கொடுத்து மிச்ச சில்லறா கொடு, சர்வருக்கு தரணும் அப்படின்ற வேலையெல்லாம் இல்ல. உனக்கு சேர்த்து காசு போட்டுக்கிறேன், போய் வாங்கிக்கோ. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, முடிஞ்சு போச்சு. இப்படி ஹோட்டல்ல கோயில்ல இருந்து, கோயில்ல கூட பாருங்க, கோயில்ல கூட எங்க கோயில்ல போறேன்னு நினைச்சீங்களா, ஒரு தட்சணை போட போறீங்க, ஐயர்கிட்ட காசு சில்லற இருக்காது, பரவாயில்ல சார், டாலர்ல தோங்க ஸ்கேனர், அவரு போட்டு உத்தரவாதம் போட்டாங்க, எவ்வளவு சார் போட போறீங்க, 100 ரூபாய், சக்கு தீர்ந்து போச்சு. இப்படி ஒண்ணுக்குதா கல்யாண வீட்டுல நடுவர்களே, மொழி சில்லற இல்ல, மந்து வச்சுட்டு வந்துட்டேன், கவர் இல்ல, பங்கால மூட்டு இருக்கும், உடனே போவாரு ஸ்கேனர், தோ பாருங்க பக்கத்துல இருக்கு பாருங்க ஸ்கேனர், எவ்வளவு வைக்க போறீங்க, 500 சலக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அது முன்னாடி கடை கடை ஒண்ணும் பாண்டோம், கடை மூட்டு இருப்போம். ஐயோ பக்கத்து வீட்டை வைக்க சொன்னாங்களே, எங்க சித்தப்பா 500 வைக்க சொன்னாரு, எங்க மாமா 500 வைக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு ஆளுக்கு. அப்ப அப்படிங்கிறத சிவகுமார் 500 போட்டுக்கோ, 1500 என்ன சாட்சி, டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டோம். இப்படி எல்லாத்துக்கும் எங்க அம்மையார் சொன்னாங்க, வீட்டுல டயர்டா இருந்ததுனாக்கா, அம்மா மரகதம் நீ கவலைப்படாதம்மா, உடம்பு சரியில்லை, தோ ஆப்பு என்ன வேணும், நைட் என்ன வேணும், காலைல என்ன வேணும், மதியம் என்ன வேணும், டக் 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 வீட்டுக்கு வந்துடும், அழகா சாப்பிட்டு நல்ல சுகமா, உங்களுக்கு எப்போ உடம்பு நல்லா ஆகுதோ அப்ப நீ எந்த சமயமா வரன்னு பேச வராங்க, சாபன்னு பேச வராங்க. சாபம் இருக்குது, அவன் ஒன்னும் சொல்ல, நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு பசுமாடு பாலையும் கொடுக்குது, சாணத்தையும் கொடுக்குது. ஒரு பையனை கூப்பிட்டு பசுமாட்டுல உனக்கு எதிராக வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, சாணம் ஒண்ணு சொல்லுவானா, அப்ப பால் ஒண்ணு சொல்லுவாங்க, ரெண்டுமே பசு வந்து வரத்துதான். பசு தெய்வம், கோமாதா என் குலமாதா, அப்ப அவன் என்ன சொல்லுவான், பால் தான் சொல்லுவாங்க. நீங்க ஏன் வந்து நவீன தொழில்நுட்பத்துல நல்லதை மட்டும் எடுத்துக்குங்க. உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அமர்ந்து கொண்டு ஏசி ரூம்ல ஈச்சர்ல உட்காந்து கால் போடுங்க, சக் சக் இப்படி இப்படி புரியல, இப்படி சிந்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யார் தெரியுங்களா, பூப்பந்த வீராங்கனை. அவங்க பயிற்சி எடுக்கும்போது ஆன்லைன், அதாவது செல்போனை பார்த்து பயிற்சி எடுத்தாங்க. அவங்க கேப்டன் வந்து இதெல்லாம் பார்க்காத, இதை பார்க்காம நீயே பயிற்சி எடு அப்படின்னாங்க. இல்ல இதுல நிறைய வழி கைட்லைன் எல்லாம் வருது, இதை பார்த்தாக்க நீங்க நிறைய மோட்டிவேஷன்லாம் கிடைக்கணும், அதெல்லாம் பார்க்காத வெய் அப்படின்ட்டு. அவங்க போனாங்க, பார்க்காம ஆடினாங்க. ஆனா இப்ப வாங்கி தந்தாங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க,
நான் வந்து பயிற்சி எடுக்கும் போது ஆன்லைன்ல எவ்வளவு விஷயத்த பார்த்திருப்பேன், இத்தனை பயிற்சியாளர்கள்லாம் பார்த்து அவங்கள மாதிரி செஞ்சிருப்பேன். எங்க கேப்டன் எனக்கு பயிற்சியாளர் வந்து அதெல்லாம் பார்க்காதுன்னு நான் மட்டும் பார்த்துருந்தேன்னா இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை நான் கொடுத்துருப்பேன், வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நவீன தொழில்நுட்பம் எங்க போனாலும் இல்ல. இப்ப போன வாரம் நான் எக்மோர் வந்தேன், 3:45 திருச்செந்தூர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன். எங்க டீம்ல எல்லாம் வந்தாங்க. 3:45 எல்லாம் வராங்க, டிப்னு எல்லாம் வரும். டிக்கெட் கவுண்டர் போய் நிக்கணும். பார்த்தா கவுண்டர் அதிகமாகுது. 3:45 பார்த்தா அழகா ஒரு யூபிஐ நிக்குது. யூபிஐ போய் அழகா ஸ்கேனு மேப் வருது. எக்மோட் மறுபடியும் 1 2 3 3 செகண்ட்ல டிக்கெட் வருது எங்களுக்கு. அடுத்த 3 செகண்ட்ல போய் நாங்க ட்ரெயின்ல உட்காந்தோம். இப்படி கூட போய் உணவுக்கு 2 வடை 1 பூரி 4 பரோட்டா அப்படின்லாம் இங்க இல்ல. நேர யூபிஐ டக் 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 பில்லு சர் போ தின்னு போச்சு. இப்படி எல்லா இடத்துலயும் நேரத்தையும் நமக்கு மிச்சப்படுத்துது, நிம்மதியும் கொடுக்குது, சண்டை சச்சரவுகளையும் அகற்றுது. நவீன தொழில்நுட்பத்தால் இன்னைக்கு நாடு அமைதியை நோக்கி செல்கிறது, அறிவை வளர்க்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. நடுவர்களே, இன்னைக்கு எங்க நடுவர் கூட நவீன தொழில்நுட்பத்தால் தான் மைக்கே இல்லாம தெம்பா அப்படி உட்காந்து காரில் குத்தி பேசிக்கிட்டேன். இல்லாட்ட இப்படி இப்படியேதான் குடிப்பா, கையிலான இப்படி ஸ்டைலா பாருங்க, சும்மா அப்படி கமலஹாசன் பேர் உட்காந்துக்கிறேன். எங்க அம்மா பாருங்க கேமரா ஜெனரல் இல்லாம அப்படி பாருங்க குஷ்பு மேல உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எங்க எதிர நீ பாருங்க, எங்க அணித்தலைவர் பாருங்க எப்படி உட்காந்துக்கிறாங்க பாருங்க. இப்ப போல்ட நக்மா மேல உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அது மைக்கு பிடிச்சிங்க நடுவர்களே வணக்கம் அனைவருக்கும். அப்படியே கிடையாது, ஸ்டைல் அப்படி புதுசா எங்க அம்மையா பாக்குறாங்க. இது அது குத்தின்னு பேசுறாங்க. அதாமா நவீன தொழில்நுட்பம். இப்படிலாம் கிடையாது. நவீன தொழில்நுட்பம் நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். ஆகவே இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் ஆனந்தத்தையும் அறிவையும் தருவது நவீன தொழில்நுட்பம். வருங்காலத்தில் இது பெருகிக் கொண்டே இருக்கும். என்னுடைய வளர்ச்சி யாராலும் தடை போட முடியாது. இனி வருங்காலங்களில் நவீன தொழில்நுட்பம் மட்டும்தான் செயல்படும். இருக்கு நான் வந்து சில சாபங்கள் இருக்கும், ஆனால் சில தீமைகள் இருக்கும். அதை அப்புறப்படுத்தி விட்டு நம்மை மட்டும் நம்ம, அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆண்ட்ராயும் ஒரு பெண் டிரைவர் இல்லாம வாழ முடியாது. நடுவர் அவர்களே, கண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம், கணினி இல்லாமல் வாழ முடியாது. இன்னைக்கு உலக மக்கள் 140 கோடி. ஆனா 130 கோடி பேர் பாக்கெட்ல என்ன இருக்குது? செல்லுக்கு. ஐயா சொன்னார் ஆரம்பத்திலே, செல் இல்லாத வீடே இல்லை, கணினி இல்லாத நாடே இல்லை. அவ்வளவுதான். ஆகவே இன்றைய உலகம் நவீன எதிர்காலத்தை நோக்கி, நவீனமயமான தொழில்நுட்பத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு இடம் கொடுத்த மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா நாராயண மூர்த்திக்கு தகுந்த மாதிரி பேச்சும் நல்லா முத்தி போய் இருக்குது. நல்லா நகைச்சுவையா பேசினாரு, வாழ்த்துக்கள். ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, கறிக்கடைக்காரன் கிட்ட இருக்கிறத கத்தி கறி வெட்டுதான், அம்மா கிட்ட இருக்கிற கத்தி சமையல் கத்தி வெட்டுதான். ஒரே விஷயத்த அழகா சென்சார் பண்றாரு பாருங்க. ரெவரிட்டு இருக்கிற கத்தி யாரை வெட்டுது அப்படிங்கறத மொத்தம் அழகா சொல்லாம விட்டது அவருடைய பேச்சு திறன். அது வந்து நவீன தொழில்நுட்பத்தினுடைய வெற்றியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு பதில் சொல்றதுக்காக இன்னொரு தலைமை ஆசிரியர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனும் நல்லாசிரியர் அண்மையில பெற்றவங்க. அவர்கள் இப்போது வரம் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, அந்த வரமே இன்றைக்கு சாபமாக மாறி இருக்கிறது. காரணம் நவீன தொழில்நுட்பம். இந்த நுட்பம் பலரை இன்றைக்கு வெப்ப நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை சொல்வதற்காக, சாபமே என்று சொல்வதற்காக நல்லாசிரியர் விருது பெற்ற லதா அவர்கள் இப்போது தன் வாதத்தை வைக்கிறார்கள். அவர்களை கரவொலியால் அழைக்கிறார். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தியங்கனியாம் என் முத்தமிழ்க்கு முதல் வணக்கம். மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கி கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தமிழ் வளர தமிழ் வாழ்க என்று தன் வாழ்வை தமிழுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு,
இந்த நவீன தொழில்நுட்பம் என்பது வரம் என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் எதிரணியை அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். எதிரி அணி அல்ல, எதிரணி. ஆம், அந்த எதிர் அணியினருக்கும் என்னோடு தோள் கொடுத்து எங்கள் தலைப்பை உயர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். ரொம்ப அழகா சொன்னார் எங்க அண்ணன். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினாரு, அவர் பண்ணது தப்பு. அது சரியானது அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு சமயோஜித புத்தி அந்த இடத்துல, அது தகவல் தொழில்நுட்பம் கிடையாது, சமயோஜித புத்தி. அந்த இடத்துல அந்த நேரத்துல டக்குன்னு அவருடைய சமயோஜித புத்தி காரணமாக அவர் அந்த அந்த கல்வி அதிகாரம் தப்பிச்சார். நிச்சயமா அந்த ஆசிரியர் எங்க அண்ணனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே நடுவரையா சொன்னார், அவர் அஷ்டாவதானி, நான் நடிப்பு திலகம், நடிகர் திலகம். அவர்களுடைய குடும்பத்தினர் நிறைய அவருக்கு விருதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி அவர் ஒரு நடிப்பு திலகம், அதனால அருமையா நடிச்சிருப்பாரு. அது எங்க அண்ணன் தான் கண்டிப்பா. அதே போல அம்மையார் அவர்கள் பேசினார்கள், ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. என்னன்னா அந்த கூகுள் சர்ச் அதை பத்தியும் டிரான்சாக்ஷன் பத்தியும் நல்லா ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே. நிலவை காட்டி அமுதூட்டினோம் அன்று, நிலமகளிடம் இருந்து நிலவை பிரித்து அலைபேசியை காட்டி அமுதூட்டினோம் இன்று. தலை குனிந்து நடந்தது நாணம் கொண்ட பெண்மை, ஒரு தலைமுறையே தலைகுனிய செய்தது இன்று விந்தையிலும் விந்தை. ஆபத்தில் துணை கொள்ள அலைபேசியை கொண்டோம், அந்த அலைபேசியே ஆபத்தை வரவழைத்தது விந்தையிலும் விந்தை. அமெரிக்கா அண்டை வீடானது, ஆனால் அண்டை வீடு அமெரிக்கா போல் ஆகிவிட்டது. அலைபேசியை அணைத்து விடு பாப்பா என்றுதான் பாடியிருப்பார். எங்கள் தலைப்பை ஒட்டிய நிறைய கருத்துக்களை நடுவரையா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். இல்லம்மா, இப்ப உங்க தலைப்புக்காக சொல்லல, உண்மை அதுதான். அந்த ஒரு பாயிண்ட் தான் ஐயா, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அது உண்மையை போல தோற்றமளிக்கும். நிதர்சனமான உண்மை என்று பார்த்தால் தாலாட்டு என்று கேட்காத குழந்தைகள் தான் இன்னைக்கு நிறைய. இல்லம்மா, நீங்க சொல்றதும் எப்படி இருக்குதுன்னா, பையன் இன்னைக்கு பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ, ஆனா செல்ல தேய்க்க ஆரம்பிச்சிடுறான். அது மாதிரி உண்மை. கண்டிப்பா பல்லு இல்லாம கூட, பல் செட் இல்லாம கூட பாட்டிங்க இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல பாருங்க, செல் இல்லாம எந்த பாட்டியும் இல்ல. பல்லு இல்லாம இருக்குது, ஆனா செல் இல்லாம இல்ல. அதேதான் அம்மா யார் சொன்னாங்க, ஒரு பெண், அதுவும் ஒரே ஒரு பெண் ரொம்ப அழகா காதலை பத்தி சொன்னாங்க. தேடினேன் வந்தது வந்துச்சு, அது மட்டுமா வந்தது, உடனே அடுத்த உடனே ஃபுட் பாய்சன் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவாங்க. நீங்க தேடி தேடி வந்ததெல்லாம் ஃபுட் பாய்சனா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். அண்ணன் சொன்னார், டக் 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 காடை கொண்டு போடுங்க, காசை தீட்டுவா கொடுத்துட்டு வந்துருங்க. அதே பாருங்க, ஒரு அரை மணி நேரம் நம்ம இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ரசம் சாதமோ ஒரு கஞ்சி சாதமோ சாப்பிட்டா நிச்சயமா அந்த இடத்துல ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் நம்ம வீட்டு காசை டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு வரணும்? தேவையே இல்லை. ஆரோக்கியமான உணவு. இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம் காதலை பத்தி, அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள். இப்ப வச்சிருக்கான், கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா. மாஃபியா கும்பல் மாதிரி ஆயிட்டான். கண்ணும் கண்ணும் நோக்கிட்டு மட்டும் போல, நோக்கினதோட சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அம்மையார் பேசுனாங்க, ஒரே பொண்ணு ஆசைப்பட்டதுனால கல்யாணம் முடியற வரைக்குமே எல்லாமே ஆன்லைன்ல முடிஞ்சிருச்சு. உட்கார்ந்த இடத்துல அப்பா முடிச்சாரு. ஆனா ஐயா அடுத்தது அழகா சொன்னாரு, அடுத்த 1 வருடம் கூட இல்லையா, அடுத்த 1 மாசத்துலயே விவாகரத்துக்கு ஹைகோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. அதுவும் டிஜிட்டல் கோர்ட், நடமாடும் மொபைல் கோர்ட்ல வந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நடக்குது. இன்னொன்னு சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, வெளிநாட்டுல நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம போறதுன்னா ஜாலியா சுத்திட்டு வரலாம், எல்லாம் பார்த்துட்டு வரலாம், ரைட்டு. இன்னொன்னு கூட சொன்னாங்க, ரொம்ப அழகா வெளிநாட்டுல இருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பாக்குறோம். நம்ம ஸ்கைப் இருக்கு, அமெரிக்கா போனா கூட அசால்ட்டா அமுச்சு வச்சுட்டு நம்ம ஜாலியா வீட்டுல இருக்கலாம். பிள்ளைங்க முன்னாடியே பக்கத்துல இருக்கிற, நீங்க சொன்னீங்களே, பக்கத்துல இருக்கிற திருவான்மையூருக்கோ திருப்பூருக்கோ அனுப்பினா கூட போயிட்டு வந்துட்டேன்னு ஒரு பயம் இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல, அமெரிக்காவை கூட நம்ம அமுச்சு விட்டு அமைதியா இருக்கிறோம், ரைட், சந்தோஷம், நீங்க சொல்றீங்க. ஆனா அதே ஸ்கைப் மூலமா ஒரு பாட்டி ஒரு பேர குழந்தைக்கு ஒரு சோறு ஊட்ட முடியுமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. பார்க்கலாம்,
அந்த குழந்தை விளையாடுறத ரசிக்கலாம். அந்த உள் மனசுல இருக்கும் பாருங்க ஒரு ஏக்கம், மடிக்கணினிய பார்த்து சுச்சு சுச்சு சுச்சுன்னு தான் கொஞ்சம் முடியுமே தவிர, அதை கிட்ட வச்சுக்கிட்டு அந்த பஞ்சு போல கையையும் காலையையும் பார்த்து என் கண்ணே மணியே ராஜான்னு கொஞ்சம் முடியுமா? அவங்க ஸ்கை பாலர் சான்ஸே கிடையாது. அடுத்தது சொன்னீங்க, இந்த அறிவியல் வளர்ச்சியில பார்த்தா உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல நான் டக்கு 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 டக்குன்னு எல்லா அப்ளிகேஷனையும் ஃபில்அப் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ரைட், ஓகே. இப்படி எல்லாமே உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து பண்ணும்போது அந்த வெளி உலக தொடர்புன்றதே இல்லாம போயிடுது. 4 இடம் போய் வந்து 4 காலேஜ் ஏறி இறங்கி 4 இடத்துல பார்த்துட்டு 4 நண்பர்களை பார்த்து, எந்த நண்பர் கூட 24 மணி நேரம் கூட இருக்கிற பிள்ளைங்களை பாக்குறா, அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுறா, 24 மணி நேரமும் அந்த கதவை சாத்தி வச்சுக்கிட்டு உள்ளே அவன் என்ன பண்றா ஏது பண்றா எதுவுமே தெரியல. சரி, கூகுள்ல நல்ல விஷயம், ரைட்டு. அது நடுவில் விளம்பரங்கள் வருது, பார்த்திருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தகுதியான ஒரு விளம்பரமா? கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி ஒரு கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்குன்னா அது என்ன பண்ணுதுன்ட்டு அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. காவலன் ஒரு ஆப் இருக்கு, ரைட்டு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நவீன தொழில்நுட்பம் பாதுகாப்பை தருது. டக்கு 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 டக்குன்னு அந்த மொபைல் சர்வீஸ், இன்னொன்னு சொன்னீங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடக்குது. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அந்த விபத்துக்கு காரணமே இப்படியே போனை வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்டிட்டு போறதுனாலதான் அந்த விபத்தே நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஆமா, உண்மை. இப்படியே போனை பார்த்துக்கிட்டு எதிரில வர்றவங்க யாரும் கூட தெரியும் அப்படியே வந்து இடிச்சுக்குது. இப்ப உடனே இன்னொன்னு இப்ப பார்த்தாங்க, சரி இப்படி எல்லாம் தடவிட்டு போறதுனாலதானே எதிரில வந்தா முட்டிக்குது, இப்படியே ஒரு பக்கம் கழுத்து கோணிச்சுக்கிச்சு, வேண்டாம் வேண்டாம் ப்ளூடூத் கனெக்ஷன் காதுல வச்சுக்கிட்டு இது பாட்டுக்கு பேசிக்கிட்டு போகுது. பார்த்தா நான் என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்டதான் ஏதோ பேசுவோம்னு இப்படி திரும்பி பார்த்தா அது பேசுது. தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு அது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசுறது தெரியும், தெரியாதவங்களுக்கு இது ஏதோ பைத்தியம் போல நல்லா படிச்ச பிள்ளையா இருக்கு, நல்ல அழகான பிள்ளையா இருக்கு, ஐயோ கடவுளை இப்படி தன்னால பேசிக்கிட்டு தெரியுதே, இதுக்கு பைத்தியம் போயிடுச்சு. பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்லம்மா, போய் டியூப் வண்டியில போயிட்டு நிக்கிற வண்டி மேல உள்ள விட்டு 2 பேர் காலி ஆயிட்டான் முந்தா நாள். இதத்தான் சொல்றோம், இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒரு சாபம். எங்க அண்ணன் அழகா சொன்னார், ஐயாவும் அதை சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தவர் அதே கட்டி ஒரு ரவுடி கையில இருந்தது, அது என்ன நிகழ்வை கொடுத்துருக்கும்ன்றதுனால அது வந்து நெகட்டிவ் தாட்ன்றதுனால அவர் சொல்லல. அப்படி இல்ல, இந்த பாயிண்ட் எங்களுக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் மறைச்சாரு, சொல்லாமலாம் இல்ல. இல்ல, அது ஒரு தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சூட்சமம். இது வந்து நம்ம சொல்லிட்டோம், அடுத்து இவங்க பேசிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும், அதனால அதை கட் பண்ணிட்டாரு. அதுதான் அந்த எடிட்டிங் அங்க நடந்துருச்சு. இதுதான் ஐயா உண்மை. இந்த தொழில்நுட்பங்கள் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அடுத்தது அம்மையார் சொன்னாங்க, எல்லாமே வந்து உடனே உடனே உடனே. NS கிருஷ்ணன் கேட்டப்ப சொன்னாரு, என்ன சொன்னாங்க, எல்லாம் ஒரு பட்டனை தட்டின உடனே, ஒரு பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும், ரைட்டு, எல்லாமே இன்னைக்கு கிடைச்சு போச்சு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க, காட்டுல வேலை செஞ்சவங்களுடைய பாணிய பாரு, நாட்டு நாகரீகம் படிச்ச மேனிய பாரு. இவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா, அவ கார்ல போவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா, ஊரை சுத்துவா அப்படின்னு சொல்லி கடைசியா முடிச்சு சிரிப்பார். அடுத்தது இன்னொரு எங்க அண்ணா அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பாகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியே தரணும், எல்லாமே அமைஞ்சு போச்சு. நான் கூட நினைச்சேன், அடுத்து கட்டிலுக்கு மேல ஃபேனு, காத்து சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும், எல்லாம் ரைட்டு. இதே நானும் படிக்கிற பருவத்துல இந்த பாடலையே விஞ்ஞான வளர்ச்சியின் அற்புதம்னு பேசினேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் நல்ல வசதி, அன்னைக்கே கண்ட கனவு நினைவாயிடுச்சு. ஆஹா, நம்முடைய பெண்கள், அதுவும் வேலைக்கு அம்மையார் சொன்னது போல வேலைக்கு போகும் பெண்களுக்கு இது நிச்சயமான ஒரு வரம். சரி பார்த்தோம். இப்ப அடுத்தது அந்த நிலைமையில வந்து உட்கார்ந்து பார்க்கும் போதுதான் தெரியுது. எங்க அண்ணன் சொன்னார், யூடியூப் பார்த்து ரசம் வைப்பாராம், யூடியூப் பார்த்து தக்காளி சாதம் செய்வாராம், யூடியூப் பார்த்து சாம்பார் சாதம் செய்வாராம், எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் படுத்துக்கிடுவார். அங்க போட்ட பாத்திரம் போட்ட மடியே இருக்கும். 4 நாள் இல்ல 5 நாள் இல்ல கழிச்சு வந்து பார்த்தோம், ஐயோ இந்த மனுஷன் நம்ம விட்டுட்டே போயிருக்க வேண்டாம், இழுத்துட்டே போயிருக்கலாமேன்னு எங்க அண்ணி நினைச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. என்னன்னா அந்த அனுபவம் படும்பொழுதுதான் அந்த தொழில்நுட்பத்தினுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிய வருது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
அந்தந்த நேரத்துக்குனாலும் எழுந்து கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பெண்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதுனால பிரசவம் என்பது இயற்கையான பிரசவமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆளை என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நார்மல் டெலிவரி போன உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிசேரியன். அடுத்தது ஒண்ணு சொன்னீங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பசங்களே போன் எடுத்து ஆர்டர் போட்டுறான், வாங்கி சாப்பிடுறான். ஒரு ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 வயதுல இருந்து சின்னஞ்சிறிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் குடல் நோய், எல்லாத்தையும் பார்த்தா குடலை கட் பண்ணி அது நீங்க சொன்ன அதே தொழில்நுட்பம் தான்மா. வீடியோ எடுத்து காமிக்கிறாங்கம்மா, அந்த வீடியோவை போட்டோவா எடுத்து அந்த பேரண்ட்டுக்கு அனுப்புறாங்கம்மா, இந்த பையனுக்கு இவ்வளவு அளவு குடலை கட் பண்ணி இருக்கு. இது மாதிரி அவன் கண்டதை வாங்கி சாப்பிடுறது. இதையே வீட்டுல அவங்க செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாக்கெட் மாவு இல்லாதவன் வீட்டுல செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு கஞ்சி சாதம் கூட கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த குடலை வெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, குடல் புண் வர வேண்டிய அவசியம் இல்லை, வயிற்று வலி வர வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நாங்க சொல்றோம். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், அம்மையார் சொன்னது போல எல்லாம் ஆசையாதான் இருந்துச்சு. இப்ப இன்னும் ஒரு புதுசா ஒரு அட்வான்ஸா ஒண்ணு இருக்குங்க ஐயா. இத்தனை கருவிகளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த தொழிலையே தொழிலாக நினைத்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்க டிஜிட்டல் இந்தியா ரைட்டு, தொழில்நுட்ப வளர்ச்சி 2020 எங்கேயோ அப்துல் கலாம் கண்ட கனவு போல போகுதுன்னா, இதையே நம்பி பாத்திரம் கழுவக்கூடிய இன்னைக்கு டிஷ்வாஷ் மிஷின் வந்துருச்சு. பாத்திரம் கழுவி படைக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன? துணி துவைக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன? பெரிய பெரிய வீடுகளில் சமையல் செய்து தரக்கூடிய நிலைமை என்ன? அவங்களுடைய தொழில் எல்லாம் போயிடுச்சு, உடல் நலம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு அறுவை சிகிச்சைகள் இவ்வளவு இது நடந்தோன்னு இப்ப நான் நினைக்கிறது என்னன்னா, இன்னொன்னு வந்துருச்சு, அமன். அந்த அன்பு பாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு அலையில தனித்தனியா இருக்கிறாங்களே தவிர, எங்க சுத்தினாலும் எக்கடிக்கு போனாலும் செக்கடிக்கு வரணும், நொண்டி மாடி வந்தாதானே பட்டி மூடணும்ன்ற மாதிரி அந்த இரவு நேர உணவு என்பது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு பையன் சொல்லுவாங்க, அம்மா நீ வச்சுட்டு போய் படு, சரிடா, அவங்க அவ்வளவுதான், அவங்களும் போன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பா சாப்பிட்டாச்சு, அவர் அவர் போட்டுக்குவார். பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறின காலம் எல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்லுவாங்க கேட்டுக்கங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது, எடுத்துக்கோங்க, எடுத்து அப்படியே சாப்பிட்றாதீங்க, பக்கத்துல அவன் இருக்கு, சூடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த சொல்ற நேரம் நம்ம தான் முழிச்சிடுறோம். அந்த முழிச்ச நேரத்துல நீங்க சொன்ன டக் டக்குன்னு கதவை தட்டினோன்னு கதவை திறந்தாங்களே, அந்த திறந்து வந்த அம்மையாரே பக்கத்துல வந்து உட்கார்ந்து பரிமாறுவது என்பது, எங்க போயிட்டு வந்தீங்க, ஏது வந்தீங்க, என்னாச்சு, போன வேலை முடிஞ்சுதான் கேட்டுக்கொண்ட அந்த அன்பும் பண்பும் பரிவர்த்தனைகளும் இன்னைக்கு எல்லாமே முடங்கி போச்சு. இன்னும் கேட்டா வீட்டுக்குள்ளேயே பலர் முகங்களை பாக்குறது இல்ல. ஒருத்தன் சொன்னானா, சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, பேஸ்புக்ல இருக்கிறீங்களா? இல்லையேப்பா. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்களா? இல்லையேப்பா. ஆனா வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா? இல்லையேப்பா. ஆனா நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேசுறீங்களா? டிவி பட்டிமன்றத்தை கூட கேட்கல ஐயா, டிவி பட்டிமன்றத்தை கூட கேட்கல, எல்லாத்துலயும் கேட்டான், பார்த்தாச்சு. அவன் சொன்னாரு, அவங்க அடப்பாவி நான் தாண்டா உங்க பெரியப்பான்னாராம். உறவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகத்தையே இந்த உள்ளங்கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த தொழில்நுட்பம் என்று சொன்னால், அதே தொழில்நுட்பம் உள்ளங்கள் விலகிச் செல்வதற்கும் ஒரு வழியாக இருக்கிறது என்று சொன்னால், அது வரமா சாபமா என்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அந்த மாதிரி உள்ளங்கள் விலகிச் செல்லும் பொழுது ஒரு நல்லதொரு சமுதாயம், நல்ல ஒரு பண்பான சமுதாயம் எப்படி இருக்க முடியும்? அடுத்தது ஆன்லைன் கிளாஸை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நைட்டியோட மேல சட்டையை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து படிச்ச பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பான்? சாக்ஸ போட்டுக்கிட்டு மேல ஒரு பனியன் டிஷர்ட், அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து உட்காந்த பையன் எத்தனை பேர் இருப்பான்? இதையெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்லிட்டீங்க, கொரோனா காலத்துல பாஸ் பண்ண அந்த பிள்ளைகள் பின்னாடி வருத்தப்படுறது நானே ஒரு ஆசிரியரா வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நன்றாக படித்திருந்தால் நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க, தோராயமா மார்க் போட்டு வெறும் பாஸ்ன்னு கொடுத்துறதுனால அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லும் போது நீங்க கொரோனா செட்டா ரைட் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதாவது ஒரு காலத்துல ஒரு பாட்டு வந்தது, பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம பரீட்சையும் எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் புள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும் அப்படின்னு நேரடியா புள்ளியார்கிட்ட கேட்டுட்டு பாஸோ ஃபெயிலோன்னு போனவெல்லாம் போயிட்டு, இப்ப ஃபெயிலுன்னு ஆவரவெல்லாம் கொரோனா காலத்துல பாஸ் போட்டோம்னா ஓஹோ ஆகான்னு ஜாலியா போயிட்டான். உண்மையிலேயே படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய மதிப்பெண்களை இழந்து கொரோனா செட்டுன்னு எங்களை ஒதுக்குறாங்க மேம்னு சொல்லும் போது அந்த படித்த பிள்ளைகளுடைய வேதனை
ஒரு ஆசிரியராக உணர்ந்தேன் என்பதனால் சொல்றேன். ஆன்லைன் கிளாஸ் போச்சு, ஆனால் அங்க ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டதா? இல்ல. நேருக்கு நேரம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, கண்ணா நீ இன்னைக்கு சாப்பிட்டியா, என்னடா உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, நீ சாப்பிடல போல இருக்கே, கேட்கக்கூடிய அந்த ஆசிரியரின் பரிவும் கரிசனையும் அங்கே இல்லை. அப்பா பையனுக்கு பதிலா அப்பா வந்து உட்காந்து என்னடா பண்றாங்க மிஸ், என்னமா இது டவுட் அது டவுட்னு கேட்டு காலம்லாம் இருந்துச்சு. இந்த ஆன்லைன் வகுப்பினுடைய அவல நிலைகள் நிறைய இருக்கு, ஆனா அதையெல்லாம் சொல்ல முடியாது. அத்தனையும் அனுபவித்து பார்க்கும் போதுதான் தெரிகின்றது. அதனால் இலக்கை நோக்கி நாம் அடைவது, இலக்கை நோக்கி நாம் செல்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தராசு இருக்குங்கய்யா. 2 பக்கமும் பொருளை வச்சோம்னா அது சமமா தான் காட்டும். எப்ப வசந்து காட்டும்? எந்த பக்கம் நம்ம அதிகமா வைக்கிறோமோ அங்க தாழ்ந்து காட்டும், குறைவா இருக்கிற பக்கம் வசந்து காட்டும், மீதி நேரத்துல எல்லாமே இருக்கும். அப்ப அதிகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்றத பார்த்து தராசை போல சான்றோராகிய நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை நல்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா நல்லதொரு வாய்ப்பை பாராட்டி, நல்லதொரு வாய்ப்பை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எங்களுக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது உரைக்கு திரையிட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா எத்தனை சாபம் இருக்கிறது என்பதை பட்டியலிட்டாங்க. ஆசிரியர்களால கொஞ்சம் மிகச் சரியாகவே பட்டியலிட்டார்கள். அனுபவத்தை அப்படியே அள்ளி கொடுத்தார்கள். கொரோனா வகுப்புகள் எல்லாம் எப்படி இருந்தது, மாணவர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப அழகா சொன்னாங்க. அது இன்றைய சொல்லும். பையன்கிட்ட போய் டேய் 10 பாட்டு தெரியுமான்னு கேட்டா அவன் சொல்றான், இல்ல சார் எனக்கு குத்து பாட்டு தான் தெரியும். அது மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணும் இல்ல, பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான் பையன், வர்ற மேற்பார்வையாளர் வந்துட்டு இருக்கிறாரு. மேற்பார்வையாளரை பார்த்து பையன் கேட்கிறான், சார் உங்களுக்கு நீங்க எதுக்கு சார் வந்துக்கிறீங்க? நான் மேற்பார்வையாளர். பையன் சொல்றான், சார் நீங்க மேற்பார்வையாளர்னா மேலதானே சார் பார்க்கணும், எப்ப சார் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறான். அது மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 2 அணியும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கார். நாம் இப்போது அதற்கான ஒரு தீர்வினை காண வேண்டும். எதிரில் இருப்பவர்கள் இருவர் பேசியதையும் ரசித்தார்கள் என்கின்ற காரணத்தால் தீர்ப்பை ஆளுக்கு பாதி பிரித்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஓங்காது என்கின்ற காரணத்தால் இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு இருக்குது. ஒன்னும் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வந்ததன் விளைவாக ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு உருமாறி இருக்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் தொப்பைங்கிற பேர்ல குப்பையை வயிற்றுல வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கும் வேறு பகுதியில் வரக்கூடிய சூழல் ஆபத்து உருவாக்கி இருக்கிறது. காரணம் உழைப்பில்லாத காரணத்தால் அது நோயாக உருவாகி மருத்துவமனைக்கு செலவு பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதற்காக நான் சாபமே என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் இருவரும் என்னை இப்படி உற்று நோக்குகிறார்கள். காரணம், இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை சரிவாதி மக்கள் சரியாக உணரவில்லை. நிறைய ஆப்பு பத்தி சொன்னீங்க. சில ஆப்புகள் இவர்களுக்கே ஆப்பு வைக்கிறது என்பதை நீங்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் பலரை வறுமையிலும் சிலரை வளமையிலும் வைத்திருக்கிறது. சிந்திக்க விடுவதில்லை. இந்த சிறு வகுப்பு பாடங்கள் மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் இவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தின் விளைவுகள் தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தியை நாம் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். மானுட சமூகம் வளர வளர விஞ்ஞானத்தின் வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். தொழில்நுட்பம் இல்லாமல் நாம் வளர முடியாது, வாழவும் முடியாது. அப்படிங்கிற காரணத்தால் இவர்கள் சொன்ன சாபமே என்பது இருக்கிறது. நிறைய சாபம் இருக்கிறது. பலருக்கு வேலை வாய்ப்பு போய்விட்டது, பலருக்கு உடல் நலம் போய்விட்டது, பலருக்கு அறிவு வங்கிவிட்டது,
பலருக்கு சோம்பல் கூடி விட்டது, பலருக்கு உடலில் நோய் கூட்டு விட்டது. இதெல்லாம் சாபங்களே என்றாலும் கூட இந்த சமூகம் நவீன தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத இனிமேல் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு வந்துவிட்ட காரணத்தால் மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் உலக அரங்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு புதிய தீர்ப்பு எழுதுகிறோம். நவீன தொழில்நுட்பத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நாம் நீக்க வேண்டும். அந்த சாபத்தை எல்லாம் வெளியில் எடுத்தால் வரம் முழுமையாக விடும். அந்த வரம் முழுமையாக வேண்டுமானால் இந்த சாபம் அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் விலகி நிற்க வேண்டும். அந்த குறைபாடுகள் எல்லாம் விளக்கப்பட வேண்டும். அப்படி விளக்கப்படுகிற போது புதிய விளக்கம் கிடைக்கும். அந்த புதிய விளக்கம் கிடைக்க வேண்டுமானால் மதிமுகமாக இருக்கிற மக்கள் நெஞ்சில் ஒரு புதிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி பெருக வேண்டும். அப்படி பெருகினால்தான் எதை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், அதில் இருக்கிற குறைகள் என்ன என்பதெல்லாம் எடுத்துவிட்டு ஒரு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய அந்த பதிவுகள் எல்லாம் தரமாக இருக்கிறது. காரணம் நவீன தொழில்நுட்பம். ஆனால் இன்றைக்கு மதிமுக தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளே நமக்கு வரமாகிவிட்டது என்கின்ற போது நாம் வரம் என்பதை விட்டுவிட முடியாது, சாபத்துக்கு தீர்ப்பு சொல்லவும் முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு குறைகள் இருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டும். 49.5 விழுக்காடு குறைகளை நாம் நீக்க வேண்டும். அதற்கு இருவரும் சேர்ந்து அந்த குறைகளை நீக்க தயாரிக்க வேண்டும் என்பதனால் 50.5 மதிப்பெண் கொடுத்து வரமே என்று தீர்ப்பளிக்கிறோம். உலக மக்களே, நீங்கள் இனி வரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுமானால் சாபத்தை வெளியே தூக்கி போட வேண்டும். அதற்காக மதிமுகம் தொலைக்காட்சி மூலம் நடந்த இந்த பட்டிமன்றம் வரமே என்று தீர்ப்பளித்தாலும் சாபங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை அதன் பின் ஒரு கோடிட்டு காட்டுகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பளித்த மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி பிள்ளை விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு குயில சிக்கிற புதிய நாள் இந்த புத்தாண்டிலிருந்து உலகத்திற்கு கிடைக்கட்டும், புதிய பொருளாதார மேன்மைகள் ஓங்கட்டும் என்று சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.